ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 2025 இருந்த மலையாள சீரியல் கில்லர் மூவியான தீரம்ங்கிற மூவி தாங்க எடுத்து வந்திருக்கோம். படம் தரமாக இருக்கும். தக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி தான் படம் இருக்கும். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பேர் வந்து ஏசிபி ஸ்டாலின். ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஏதோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது, அங்கே ஓடி போகிறாரு. ஓடி போயிட்டு யாரையோ சுடுறாரு. ஓகேங்களா. கூட வர போலீஸ்காரங்க என்ன பண்ண அதை பார்த்து அலறடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அது யார் அவர் சுட்டார்னு வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கமிஷனர் வந்து வந்து இருப்பார். இவர் தான் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் வந்து இருப்பார். இவரு கீழே தான் வந்து நம்ம ஏசிபி ஸ்டாலின் வந்து இருப்பார். ஓகேங்களா. இவருக்கு யாரோ ஃபோன் போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. தென் வந்து அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்காரங்களாம் வந்து இந்த மாதிரி ஏசி போலீஸ்காரங்க இருந்துட்டு அவரே வந்து இந்த உமன் ரைட்ஸ்க்கு எதிரான மாதிரி ஒரு உயிரை வந்து அவர் வந்து கொண்டு இருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்காரங்களாம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் காட்ட நம்ம ஏஎஸ்பி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதாவது என்னன்னா இவங்க வந்து ஒரு உமன் ரைட்ஸ்க்கு வந்து மீட்டிங் மாதிரி ஒரு அட்டன் பண்ணுறதுக்காண்டி இவர் வரணும் போல. இவர் வர லேட் ஆச்சு. எங்கேயா போனார் இந்த ஸ்டாலின் அப்படி கேட்டு சார் அந்த வராரு சார் சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, முகத்தில் ஏதோ ஒரு இது பிரச்சனை இருக்கு போல, அது நம்ம பார்த்தாலே தெரியுது. அங்கே நடந்து வராரு. என்னையா நீ பண்ணி வச்சிருக்கேன், அங்கப்பா அந்த 2 ரேடியோ அங்கே வந்து இருக்காங்க, என்னத்தை போட்டு நம்ம கிளிக்க போகிறான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ள வந்து நீ எதுவும் சொல்லி பெரிய பெரிய பிரச்சனைலாம் பண்ணிடாதையா, அவங்ககிட்டலாம் டென்ஷன் ஆயிடாத அந்த மாதிரி சொல்லிட்டு கூட்டு வந்து வராங்க. அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி கொலை வந்து பண்ணியிருக்கீங்க, அதாவது ஷூட் பண்ணியிருக்கீங்க, என்கவுண்டர் பண்ணீங்க, அதுவும் இப்படி வந்து ஒரு அப்பாவியான ஒருத்தவங்க போய் என்கவுண்டர் பண்ணிட்டு என்ன எதனால் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து, அதாவது போலீஸ்காரங்க வந்து ஒரு உயிரை வந்து கொள்றது வந்து தப்பு, நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, சட்டத்தை நீங்களே எப்படி கையில் எடுக்கலாம், நீங்கள் தான் மக்களை காப்பாற்றணும், நீங்களே எப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. ஒரு கமிஷனருக்கும் உங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி உண்மையில என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர் கிட்ட கேட்குறாங்க. அவர் இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாரு. ஓகேங்களா. நம்ம ஏசிபி ஸ்டாலினும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கூட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தங்க லேடி. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ போலீஸ் ஜீப்பில் வந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. வேற எங்கேயும் போகல. ஒரு ஸ்கூல் வந்து உண்டு. ஓகேங்களா. ஹில்வேலிஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வந்து உண்டு. அந்த ஸ்கூலுக்காக வந்து இவங்க வந்து வந்திருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து சம் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க போல. ஓகேங்களா. கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த சீனில் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடம் நடக்குது. ஓகேங்களா. அது கீழே வந்து சப்வேல இருக்க ஒரு பார்க்கில் வந்து எவனோ ஒருத்தனை வந்து கொடூரமாக கொலை பண்ணி ஒரு சடலமாக போட்டிருக்காங்க. இதை பார்த்து அலறி அடிச்சு அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிடுறாரு. உடனே போலீஸ்காரங்க ப்ரெஸ் டீமு ஃபாரன்சிக் டீம்லாம் வந்து யாரா அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் என்ன பண்ணி ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது லீட்ஸ் வந்து கிடைக்குமா சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து மயக்க நிலையில வந்து தலையில் அடிபட்டு கீழே வந்து படுத்து கிடக்குறாங்க. இந்த சீனை வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் யார் பார்த்துருப்பானா, அங்கே இருக்க ஒரு வாட்ச்மேன் தான் பார்த்துருப்பாரு. ஓகேங்களா. அந்த டைமில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, சார் ஏதோ பவர் கட் ஆச்சு சார், நான் கீழே வந்து ஜென்ரேட்டரை போட வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கீழே செத்து கிடக்கிற மாதிரி இருந்துச்சு சார், பக்கத்தில் ஒரு லேடியும் வந்து இருந்தாங்க, அவங்க வந்து மயக்க நிலையில தான் இருந்தாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டோம் அந்த மாதிரி வந்து அவர் சொல்லவும் அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த மாதிரி உண்மையை சொல்லுங்க, அந்த ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு, அவனை யாரை கொலை பண்ணா, அப்ப நீங்க என்ன பார்த்தீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி நடத்துறதுக்கு வந்தாங்க, அதுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எல்லாரும் போனாங்க, நான் மட்டும் காரில் உட்காந்து ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், சம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சடனாக வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காரை வந்து, அதாவது காரை லாக் பண்ணிட்டு யாராவது போனாலோ வேற யாராவது காரை தொட்டால் சைரன் அடிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சைரன் வந்து ஆட்டோமேட்டிக் ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படி அது ஏதோ அசம்பாவித சம்பவம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நான் காரை விட்டு வெளியே வந்து வந்தேன் சார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தனை கொடூரமாக கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. இதை பார்த்து நான் அங்கேயே அலறி அடிச்சு ஷாக் ஆகிட்டேன். அந்த டைம் பவர் கட்டு வேறு, நான் ஃபோனில் டார்ச் வச்சுட்டு தான் போனேன். இதை பார்த்து நான் அலறி அடிச்சு பின்னாடி திரும்பி பக்கத்தில் இருக்க அந்த பில்லரை வந்து நான் கவனிக்காமல் அதுலேயே தலை அடிச்சுட்டு கீழே வந்து விழுந்துட்டேன் சார், அதுக்காக நான் மயக்க அடிச்சிட்டேன், இதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஃபாரன்சிக் டீம்ல என்ன பண்ணுறாங்க, இவங்களோட பிளட் சாம்பிளே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா குழந்தை அந்த ஸ்பாட்டில் வந்து இவங்க தான் மயம் கிடந்தாங்க. மேபி இவங்களுக்கும் அந்த கொலைக்கு ஏதாவது சம்பவம் அதாவது ஒரு லிங்க் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு ஒருத்தனை வந்து காட்டுறாங்க. அவன் ஜெர்கின்லாம் போட்டுட்டு ஒரு பைக்கில் வந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவனை சடனாக வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க. என்னன்னா அவன் நல்லா சரக்கு போட்டுப்பான் போல. இந்த போலீஸ்காரங்க வந்து மடக்கி பிடிச்சிட்டு அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்கார வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் அவன் மேலே அந்த கேஸும் அந்த மாதிரி போல. அந்த சமயம் பார்த்து நம்ம ஏசிபி ஸ்டாலின் வராரு. இவனை ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு
இவன் என்ன கேஸ் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சரக்குலாம் அடிச்சுட்டு வந்தான் அப்படின்னு கேட்கும்போது அவன் மேலே கேஸ் போடுங்க நம்ம போடாம விட்டோம் சார், ஏன்னா அவன் வந்து உங்களோட தம்பி ஆச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து 2 சம்சாரம் வந்து இருப்பாங்க, அதுல ஒருத்தவங்களோட பையன் தான் அவன். ஓகேங்களா, இந்த மாதிரி அவன் சீன் காட்டுறான். அவன் வந்து எதா இருந்தாலும் அண்ணன் அந்த அளவுக்கு மதிக்க மாட்டான் போல, கெத்தா தான் பேசிட்டு இருக்க மாதிரி பேசுறான். கேஸ் வேணா போட்டுக்கோங்க, இவரு தயவுலாம் நல்லா வெளியெல்லாம் வர வேண்டாம் அந்த மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு, இந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து வராரு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அங்க வந்து யார் 2 பேரும் வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து பவர் வந்து இப்போ வந்து கட் ஆயிடுச்சு சார், நான் வந்து ஜென்ரேட் போடுறதுக்காக வந்தேன். அப்போ பார்த்தா கீழே ஏதோ ஒரு சைரன் சத்தம் கேட்கும்போது வந்து பார்த்தா அங்க கொடூரமா ஒருத்தனை கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு மயக்கம் அடிச்சு போயிடுச்சு. இதுதான் சார் பார்த்தேன். இதை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு. தென் வந்து அந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்ட்டிக்காக வந்தேன். பார்ட்டிக்கு வரும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. நான் மட்டும் கார்ல உட்காந்து ஒரு சம் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சடனா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க ஒரு தூரத்துல ஒரு கார் வந்து சைரன் சத்தம் ரொம்ப நேரமா சத்தம் கேட்டே இருந்துச்சு. என்னடா அலாரம் சவுண்ட் கேட்குதே! யாரோ தொட்டாங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டான்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லிட்டு நான் வெளிய வந்து பார்க்கும்போது, அங்க கொடூரமா ஒருத்தன கொலை பண்ணி போட்டுருந்தாங்க. குத்து இருட்டு வேற. நான் டார்ச் லைட் அடிச்சு தான் வந்தேன். ஸோ பின்னாடி திரும்பவும் தலையில அடிபட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இவர் வந்து இங்க நடக்கிற கொலையெல்லாம் அவரா வந்து ஒரு கெஸ் பண்ற மாரி என்னென்ன நடந்திருக்கும், என்ன சம்பவம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாரி சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த வாட்ச்மேனையும் கூப்பிட்டு கேட்கிறாரு. அவரு இந்த மாரி சொல்றாரு. தென் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு மயக்கம் அடிச்சு விழுந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு வந்து வந்தேன். கார்ல உட்காந்து இது பார்த்துருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு வந்து ஒரு மைண்டா அவங்க மேல ஒரு டவுட் வந்திருக்கும். பார்ட்டிக்கு போறவங்க எல்லாரும் சேர்ந்து தானே போனோம். அப்ப எல்லாரும் போன பிறகு இவங்க மட்டும் என் கார்ல உட்காந்து வந்து வெளிய வந்து பார்க்கும்போது இந்த மாரி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு தான் சொல்லணும். மேபி இவ கூட இந்த கொலைய பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில என்ன பண்றாங்க, மறுபடியும் அந்த இஸ்லாமிய சகோதரிக்கு அவங்க வீட்டுக்கே வந்து வராங்க. வந்துட்டு அவங்ககிட்ட உண்மைய நீ சொல்லு, இல்லன்னா எங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்த, உடனே நானும் சரிங்க சார் நான் உண்மைய சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறுபடியும் ஒரு ஸ்டோரிய வந்து சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளப்லலாம் பார்ட்டிலாம் நல்லா நடந்துட்டு இருக்கும் போல எல்லாரும் நல்லா மோப்ப போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தான் அந்த கொல்லப்பட்ட பையன் வந்து இவங்கள வந்து பார்த்துருப்பான் போல. 2 பேரும் அப்படியே நல்லா மிங்கிள் ஆயிட்டு காருக்குள்ள வச்சு நல்லா நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்க திடீர்னு வெளிய ஏதோ சத்தம் கேட்கறத பார்த்துட்டு, இவன் இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் வெளிய வந்திருக்கான். ஓகேங்களா, கார் சைரன் இருக்கும்போது நீ உள்ளே இருந்துக்கோ நான் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வெளிய போயிருக்கான். பார்த்தீங்கன்னா, அந்த காருக்குள்ள யாருமே வந்து இல்ல. ஓகேங்களா, அதாவது சம்டைம்ஸ் எங்கேயாவது வந்து பிள்ளைல எங்கேயோ இடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து சவுண்ட் கேட்டுருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து போய் பார்த்துருப்பான். யாருமே இல்லன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, இவன யாரோ பின்னாடி இருந்து ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு, அதாவது ஃபுல்லா முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு, ஃபுல்லா ஜெர்கின் மாரி போட்டு வந்து ஒருத்தன் வந்து கழுத்துல எல்லாம் குத்திட்டு, நெஞ்சில எல்லாம் குத்தி கொடூரமா கொலை பண்ணி அங்கேயே போட்டிருப்பான். இத அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பின்னாடி வரும்போது பில்லர்ல இடிபட்டு அவங்களும் மயக்கம் அடிச்சு விழுந்துடுறாங்க. ஓகேங்களா, இத வந்து இந்த சம்பவம் வந்து வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க. உடனே இவரும் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவங்க கூட ஒரு லேடி போலீஸு, இந்த கண்ணாடி போட்டிருக்காருல்ல இவரு. இவங்கலாம் அவருக்கு அசிஸ்டன்ட்டா வந்து இருப்பாங்க. இந்த கேஸ வந்து விசாரிக்கிறதுக்காக. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து இவரு வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவரு ஒரு ஐடியா வந்து குடுத்திருப்பாரு. என்ன வந்து குடுத்திருப்பாருன்னா, ஒரு லீடு குடுத்திருப்பாருன்னா, இந்த கொலை செய்யப்பட்ட பையன் மேல ஒருத்தவங்க வந்து கேஸ் குடுத்திருந்தாங்க சார். மேபி அதுல ஏதாவது முன்விரோதம் காரணமா அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்கலாமோ! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு லேடிய வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. என்ன பண்றான், இந்த கொலை செய்யறதுக்கு முன்னாடி வந்து இவன் வந்து ஒருத்தன் பையன் கூட வந்து பிரச்சனை பண்ணியிருந்தான் சார். நாங்க ஒரு காலேஜ்ல ஒரு பக்கத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஏரியா பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கேண்டீன் மாரி இவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க பிசினஸ்ல. அங்க வர இந்த பசங்க தான் போல இவங்க 2 பேரு. அவங்க 2 பேருக்கும் முன்விரோதம் ஏற்பட்டுருச்சு. ஸோ ஒருவேள அந்த அந்த கொலை செய்யப்பட்டவன் வந்து இன்னொருத்தன வந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா. அதன் காரணமாக அப்போ வந்து சுத்தி லேடீஸ்லாம் இருப்பாங்க. அவனுக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆன மாரி இருக்கும். ஸோ அதன் காரணமா இவன் கொலை பண்ணியிருக்கான் சார். அந்த மாரி இவங்க சொல்றதுக்கும், சரி அவன் யார்றா அப்படி சொல்லிட்டு, என்ன இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்ச பாடியே தெரியல. போய்க்கிட்டே இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி நம்ம உண்மையான குற்றவாளிய சீக்கிரம் நம்ம பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் அதாவது இவன் கூட சண்டை போட்டு அடி வாங்குனான் பார்த்தீங்களா, அவன் வீட்டுக்கு வந்து போய் விசாரிக்கிற மாரி பார்க்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பெருசா யாருமே அந்த வீட்ல வந்து எதுவுமே இல்ல. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா, இவரா வந்து கெஸ் பண்றாரு. எங்க பார்த்தாலும் மது பாட்டில் அந்த மாரி தான் இருக்குது. ஸோ வந்து கெஸ் பண்றாரு. அங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணு பையன்லாம் வந்து சரக்கு அடிச்சு தம் அடிச்சுட்டு இருக்க மாரி இருக்கு. அஜாவுஜாலாம் பார்த்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாரி சீன்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவன் யார் வீட்டுல அந்த பையன் வந்து போனானோ, அதாவது கொலை பட்டவன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் கூட பிரச்சனை பண்ணி அவன அடிச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு என்ன பண்றது, போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சம் லெட்டர்ஸ் வந்து இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்டவன் இவன் கூட லிங்க் பண்ற மாரி. அந்த மாரி ஒண்ணு இருக்கு. இத பார்த்தோனே இவரு வந்து பயந்து போறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேள அ
கொ கொலை செய்யப்பட்டவன் கூட வந்து ச சண்டை போட்டான் பார்த்தீங்களா? ஒருத்தன் சண்டை போட்டு அடி வாங்குனான் பார்த்தீங்களா? அவன தான் டார்கெட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்களுக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ அவன காப்பாத்த போற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பிரஸ் லேடிய வந்து காட்டுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரிப்போர்ட்டிங்லாம் வந்து ஃபுல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இந்த கொலைக்கு நடக்கும்போதே ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ் பத்தி என்ன விசாரிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏஎஸ்பி ஸ்டாலின் கிட்ட ரொம்ப வந்து பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து காட்டுறாங்க. பின்னாடி வந்து யாரோ வந்து பயமுறுத்துற மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வந்து ரூம்மேட்டா வந்து ஒரு அரவாணி ஒருத்தவங்க வந்து லேடி வந்து இருப்பாங்க போல. டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அவங்க வந்து இவங்க கூட வந்து மிங்கிலா வந்து இருக்கிறவங்க. ஐ மீன் சேம் ரூம்ல வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல. ஸோ அவங்க வந்து என்ன டக்குன்னு பயமுறுத்திட்டேன். நான் அந்த லீட்ஸ பத்திலாம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டு ஒரு கொலை அப்பதான் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு அந்த கொலைய விசாரிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு கொலை வந்து நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தா, அங்க இருந்த ஒரு சர்ச் பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தூக்குல தொங்கி அவன எவனோ அதாவது சூசைட் பண்ண மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, சார் அவன் வந்து சூசைட் பண்ணிட்டான் போல சார். கொலை அந்த மாரி எதுவும் திங்ஸ் எதுவும் இல்ல சார். ஆனா ஒரே ஒரு வாட்டர் கேன் மட்டும் அங்க வந்து டப்பா வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொலை நடக்கும்போது அந்த ஸ்பாட்ல வந்து என்ன வந்து கிடைச்சிருக்கும்னா, ஒரு குருசு மாலை ஒண்ணு வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலுவை வந்து ஒண்ணு வந்து கிடைச்சிருக்கும். ஒரு கழுத்துல கிறிஸ்டியன்ஸ்லாம் மாட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு திங்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில்ல ஏதோ தண்ணி மாரி வந்து இருக்கும். கெமிக்கல்ஸ் அந்த மாரி ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு தண்ணி மாரி வந்து இருக்கும். ஓகேங்களா? இதை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இத பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் லீட்ல வந்து குருசு மாலை, செகண்ட்ல வந்து தண்ணி. ஓகேங்களா? இத மறுபடியும் என்ன பண்றாரு, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாரு. என்னடா அந்த கொலை இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்த கொலை எவன்டா உட்கார்ந்து பண்ணான்? சரியான சைக்கோபாத்தா தான் எவனோ ஒருத்தன் இருப்பான் போலன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இவரு ஒரு வந்து கெஸ் வந்து பண்றாரு. அதாவது சுத்தி இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் இத சூசைட் பண்ணிட்டான் போல சார் அந்த மாரி வந்து சொல்றாங்க. பட் வந்து இவருக்கு வந்து டவுட் இருக்கு. இவன எவனோ கொலை பண்ணிட்டு தூக்குல வந்து தொங்க விட்டுருக்கானு போலன்னு சொல்லிட்டு இவரு ஒரு இமேஜின். இத ஒவ்வொரு கொலை நடக்கும்போது இவரோட ஓன் வேல வந்து ஒரு இமேஜின் வந்து பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அத வந்து காட்டுறாங்க. அங்க இருக்க தண்ணி வாட்டர் கேன் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இது அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஒரு புறம் நடக்க, இவங்களோட ஹீரோவோட வீட்ட வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு அம்மா, தென் வந்து ஒரு தங்கச்சி வந்து இருப்பாங்க. அவங்கலாம் அவங்க வீட்ல வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. இவரு அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு, தென் வந்து இவரு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன நம்ம தங்கச்சி வந்து பைக் எல்லாம் வாங்கிட்டா போல, அதுவும் பைக்ல பொறுமையா போவான்னு பார்த்தா 90 மேலலாம் போறா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவ்வளோ போகலையே அப்படின்னு வந்துட்டு இவரு சொல்லவும், இவரு இன்ஸ்டா எடுத்து வந்து காட்டுறாரு. ஓகேங்களா? அத பார்த்து உங்க அம்மா வந்து முறைக்கிறாங்க. பைக்ல இவ்வளோ வேகமா போற அந்த மாரி சொல்லிட்டு. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த ரிப்போர்ட்டரு, அவங்க கூட இருக்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்டு, தென் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டிருப்பான்லாம், நீங்க தான் அவங்க மேல வந்து கேஸ்லாம் குடுத்துருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கடையில வந்து பிரச்சனை பண்ணதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கேஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த கொலை செய்யப்பட்டவங்க முன்ன. ஓகேங்களா? கொலை செய்யப்பட்டவன் மேல வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுவான், கடையில நடந்த பொருளுக்கெல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காசும் குடுத்துருப்பான். ஸோ இவங்களும் வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனா நம்ம போலீஸ்காரங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்கள தான் விசாரிக்க வந்து போயிருப்பாங்க. அதாவது நீங்க தானே கொலை பண்ணீங்க, அந்த மாரி விசாரிக்க வந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டர் வந்து இருக்காங்களா, அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து உண்மைய வந்து சொல்லுங்க. அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கு? அந்த மாரி கேட்கவும், இவங்க வந்து எனக்கு அதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து அலகடிச்சு விடுற மாரி அந்த ஃப்ரேம் வந்து வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு, நம்ம ஏஎஸ்பி ஸ்டாலினும், அவங்க கூட இருக்க அந்த லேடி போலீஸும் தான் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது, "சார் என்னங்க சார் ரொம்ப காலையிலேருந்து இது பெருசா இருக்குன்னு சொன்னீங்க. இந்தாங்க ஒரு சாய் அடிங்க" அப்படி சொல்லும்போது, 2 பேரும் டீ வந்து குடிச்சிட்டு இருக்க மாரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க லீட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சிசிடிவி இன்புட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கொலை நடந்த சம்பவத்த போம்போது அந்த சைட்ல வந்து 1, 2 சிசிடிவி தான் இருக்கும். அதுல ஒரு சிசிடிவில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெஹிக்கிள்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. சார் இந்த லைன்ல இந்த லைனுக்கு வர எல்லா வெஹிக்கிள்ஸும் 5 நிமிஷம் மட்டும் தான் டைம் எடுத்து. ஆனா ஒரே ஒரு ஜீப் மட்டும், ஒரு ரெட் கலர் ஜீப் மட்டும் என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 38 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்திருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வண்டியோட வெஹிக்கிள கண்டுபிடிச்சா, ஒருவேளை இந்த அ ரெட் கலர் கார்ல வந்தவன் தான் மேபி வந்து கொலை பண்ணியிருப்பானோ, கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார் யார் பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா, அங்க வந்து ஒரு பெரியவர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அவர் வீட்டு வாசல்லயே அந்த ரெட் கலர் கார் வந்து இருக்குது. இந்த கார் யாருக்கு பேர்ல இருக்குன்னு சொல்ல, இந்த கார் என் பொண்ணு பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே வந்து அவங்க பொண்ணு கூட்டு விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் நான் வந்து யுகேல இருந்தேன். யுகேல இருந்து இப்ப தான் நான் வந்து வந்திருக்கேன். இந்த கார கிட்டத்தட்ட கொஞ்சம் மாசமா வந்து நான் எடுக்கவே இல்ல. வண்டி டிரைவே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வெளிய வந்து கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும், இவங்களும் இவரு என்ன இப்படி நம்மள போட்டு குழப்புறாரு. அப்போ உண்மையிலே இது அந்த
சிசிடிவியில் பார்த்து இதே கார் இதே நம்பர் பிளேட் தானே, ஒருவேளை ஃபேக் நம்பர் பிளேட் வச்சு நம்மளை வந்து ஏமாத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கிளம்ப போகும்போது அந்த வீட்டில் இருக்க பெரியவர், சார் சார் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு போஸ்ட்காரன் இப்போ வந்து ஒரு போஸ்ட் கொடுத்து போனான் சார், இந்த பாருங்க சார் சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை வந்து கொடுக்குறான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க சம்பவத்தை இதே மாதிரி தான் துண்டு சீட்டு வந்து இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொலை செய்யப்பட்டவன் மேலே இந்த துண்டு சீட்டு வச்சிருப்பாங்க, தென் குருசு மாலையை வச்சிருப்பாங்க. அந்த துண்டு சீட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2வது கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. அவனை இவங்க காப்பாற்ற போறதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை நைட்டு தான் அந்த மர்டர் வந்து நடக்கும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க காப்பாற்றலான்னு போகும்போது அவனை ஆல்ரெடி அவனை ஒருத்தன் கொலை பண்ணி என்ன பண்ணியிருப்பான், தூக்கில் வந்து தொங்க போட்டிருப்பான். அங்கேயும் ஒரு வந்து சீட்டு வந்து இல்லாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து யார் வந்து கொலை வந்து பண்ணியிருப்பான் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கன்ஃபியூஸாக இருப்பாங்க. அங்கே இருக்க அவங்களுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் எழுத கூட அந்த தண்ணி வாட்டர் கேன் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, தென் வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டீமில் வந்து சந்தேக தண்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு போனதால அங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இவங்க வரதை பார்த்துட்டு எவனோ ஒரு போஸ்ட்மேன் வந்து கேஷுவலாக வந்து போஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து ஏதோ ஒரு துண்டை வந்து கொடுத்துட்டு வந்து போயிட்டுவான் போல. அதை பார்த்துட்டு இவர் அலறடிச்சு நெக்ஸ்ட் வந்து இவனை வந்து டாக்டர் பண்ண போறேன்னு அது எழுதியிருக்கும். இதை பார்த்து பயந்தடிச்சு என்ன பண்ணுவார், சார் சார் இங்கே பாருங்க சார், யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க சார் சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை கொடுக்குறாங்க. சேம் சார் ஃபர்ஸ்ட் கொடுத்த அதே மாதிரியே அதாவது அளவெடுத்து செஞ்ச மாதிரியே அதே ஹேண்ட் ரைட்டிங் அதே இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்துருக்கும். அப்போ இது வந்து கண்டினியூஸாக நடக்கிற வந்து கொலை போல பல கொலைகள் வந்து இது நடக்க போது, இதுக்கான குற்ற பின்னணியை வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஏசிபி ஸ்டாலின் தலைமையிலான டீம்லாம் வந்து மும்முரமாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிசிடிவியில் வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா, வெஹிக்கிள்ஸ் பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் உடனே ஜெர்கின் போட்டோம்லாம் ஒருத்தன மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க. சேம் வந்து அதை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓகேங்களா, அவன் என்ன பார்த்தோம்னா அங்கே மாஸ்டர் உட்காந்து ஹார்ன் மூவிஸ் பார்த்துட்டு நான் மாஸ்டர் பட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாக பண்ணி சும்மா வந்து வெளியே நீங்கள் பண்ணுறதுக்குள்ள அதுக்குள்ளேயும் வந்து ஆடிங் மாதிரி அடிச்சிருக்கான். வெளியே போகிறான் மறுபடியும் அடிக்கான், வெளியே போகிறான் மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கான். எவன்டா அவன் முழுசாக வந்து மாஸ்டர் பட்டு பண்ணி லீக் அவுட் பண்ண முடியாமல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகி போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரைக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் ஃபுல்லாக மூஞ்செல்லாம் கவர் பண்ணிட்டு ஜெர்கினை போட்டு இவனை கொலை பண்ணுறதுக்கு உள்ள ஆள் வந்து வந்திருப்பாங்க போல. உடனே இவன் என்ன பண்ணுறான், வாசலில் போயிட்டு எவன்டா ரொம்ப நேரம் பில் அடிச்சு நம்ம வேலையை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் சொல்கிறான். அங்கே ஒரு 2 பேர் வந்து வந்திருக்கானுங்க. வந்துட்டு பாய் பக்கா சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதை வந்து வெளியே வந்து போலீஸ்காரங்க ரைட்டாக இருக்குது, நீங்கள் தான் இந்த முடிச்சு கொடுத்தனா நீங்கள் இந்த சரக்குலேருந்து இவ்வளோ எடுத்துக்கலாம், உங்களுக்கு கமிஷன் தரேன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து சொல்லியிருப்பானுங்க. இவன் கொஞ்சம் போதையெல்லாம் போட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கூட வந்து ஐயோ இவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு அவனை நம்பினா கரெக்டாக இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் கையில் மாட்டாமலே அவன் வந்து பக்காவாக கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்க சிசிடிவிலாம் வந்து இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது 3வது ஒருத்தனை இவனை தான் கொலை பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவனை சேவ் பண்ணுறது தான் போலீஸ்காரங்க வந்து வந்து தேடி வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் அங்கேருந்து ஸ்பாட்லேருந்து கிளம்பியிருப்பான். கிளம்பி கஞ்சா போட்டு தான் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இது சிக்னலில் நிற்காம அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். ஓகேங்களா, ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பின்னாடி தொத்தி வந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவனோட கார் இருக்கிறது வந்து பார்த்துருப்பாங்க. காருக்குள்ளே பார்த்தா ஆள் இருக்கவே மாட்டான். பார்த்தீங்கன்னா டிக்கிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் நிறைய வந்திருக்கும். இதை பார்த்தோன்னா போலீஸ்காரங்க இதுதான் சமாச்சாரமா, இதுக்காக தான் இவன் வந்து காரை நிறுத்தாமல் போனான்னு சொல்லிட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓரத்தில் அதே மாதிரியே தலையில் குல்லா போட்ட ஒரு ஆள் இவனை வந்து வெளியே வந்து வர முடியாது பேச முடியாமக்காக வாயை பொத்தி இவனை வந்து வச்சுக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கார் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது அந்த கஞ்சா பொருள்லாம் கடத்திட்டு போனான் பார்த்தீங்கன்னா போதை பொருள் கொக்கின்னு, அவங்க வீட்டுக்கு வந்து வராரு. அந்த ஆள் வந்து அந்த ஏரியாலே மிகப்பெரிய ஒரு பணக்கார புள்ளி போல், அவங்களோட பையன் தான் இவன் போல். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி போதை பொருளோட தப்பிச்சு போயிட்டான், போதை பொருளை நாங்கள் வந்து பிடிச்சிட்டு அவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் போலீஸ்கார் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ எவனை வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடு அந்த மாதிரி சொல்லி விடுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எல்லார் வீட்லேயும் வந்து யாரை கொலை செய்ய பண்ண போகிறாங்களோ அவங்க வீட்டில் வந்து ஒரு லெட்டர் வந்து போட்டு போவார்ல, அதாவது யார் கொலை செய்ய பண்ணிட்டு ஒரு லெட்டரை போட்டுருவாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்து யாரை கொலை செய்ய போகிறோமோ அவங்களோட பேர் வந்து இருக்கும், சம் எவிடன்ஸ் வந்து விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் மறுபடியும் இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு போஸ்ட்டை போட்டு வந்து போயிடுறாரு. ஓகேங்களா, கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வீட்டில் வந்து இந்த கேஸை பற்றிலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது காலிங் பில் அடிக்குது. காலிங் பில்லை வந்து பார்த்தா இவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஓகேங்களா சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வந்திருப்பாங்க போல். போயிட்டு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வந்தோம், இந்த நாங்கள் இந்த ஃபாதர் வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு குருசு மாலையும் இதையும் வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க. சடனாக அந்த கையில் இந்த புக்கு கூட குருசு மாலை வச்சிருப்பாங்க போல. திடீர்னு புக்கு வந்து பார்க்க அந்த குருசு மாலையை பார்த்தோம் இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொலை நடக்கும் போது கொலை செய்யப்பட்ட ஸ்பாட்டில் இதே குருசு மாலை தான் இருக்கும், அதாவது இதே மாடல் இதே தான் இருக்கும். இது எங்கம்மா வாங்கினீங்கன்னு அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்கும்போது நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் வெளியே ஒருத்தர் வச்சிருக்காரா, அவர்கிட்ட தான் நான் இந்த மாடல் வாங்கினேன், அவர் தான் இதை வந்து செய்கிறாரு அந்த மாதிரி சொல்லுவோம். அவர்கிட்ட போயிட்டு சார் இது நல்லா வந்து பாருங்க, இதை நீங்கள் தான் அந்த குருசு மாலையை வந்து ரெடி பண்ணீங்கன்னு கேட்கும்போது என்னை எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க, அதை இப்படி நீங்கள் சொன்னவொடனே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்னன்னா
நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இது நான் தாங்க செஞ்சேன் எனக்கு தெரியாதா அப்படி சொல்லவும் இவர் அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்றாரு. பாத்தீங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்டவன் இந்த சர்ச்சுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவான், தூக்குல மாட்டி தொங்கியிருப்பான். ஓகேங்களா சார். இந்த தூக்குல மாட்டி தொங்குனதுக்கு பின்னாடி தான் சர்ச் வந்து இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. அங்க இருக்க ஒரு கொலுசு மாலையை வாங்கி தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஸ்பாட்ல வந்து விட்டு வந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கொலுசு மாலை வந்து வச்சாங்க, ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டானுங்க. செகண்ட் ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு துண்டு சீட்டு வந்து குடுத்தானுங்க. அந்த துண்டு சீட்ல வந்து 2வது ஒருத்தன வந்து கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து போட்டிருந்துச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தன வந்து தூக்குல மாட்டி தொங்கிட்டானுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அது நடக்கும். சனிக்கிழமை சனிக்கிழமை தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தூக்குல மாட்டி தொங்கிட்டானுங்க. அந்த ஸ்பாட்ல வந்து நமக்கு என்ன கிடைச்சு, ஒரு தண்ணி வாட்டர் கேன் வந்து கிடைச்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொலை தண்ணி அந்த ஆறு அது ரிலேட்டடான ஒரு பிளேஸ்ல தான் அந்த கொலை வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க உள்ள ஏரியாவெல்லாம் சுத்தி முத்தி விசாரணை பண்ணணும்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு குளத்துல வந்து ஏதோ ஒரு அ ஒரு டிஃபரெண்டான ஒரு திங்ஸ் வந்து இருக்கிற மாரி, அதாவது சாக்கு மூட்டையில ஏதோ ஒரு பொருள வந்து கட்டி போட்ட மாரி ஒரு இருக்கவும், அங்குள்ள அக்கம் பக்கத்துலலாம் என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு ஆழமான இடத்துல வந்து யாரோ வந்து நைட் வந்து போட்டு போனாங்க சார். எனக்கு என்னமோ இந்த ஏரியால ஏதோ ஒண்ணு மர்மம் வந்து நடக்குது சார். அதாவது ஒரு பாழடைஞ்ச கெமிக்கல் ஃபேக்டரிக்கு பின்னாடி இருக்க வந்து ஒரு ஆறு. அங்க இருக்க ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ இத வந்து அவங்க போலீஸ்காரங்களுக்கு தெரியணும். அதாவது நெக்ஸ்ட் வந்து இங்க இடத்துல கொலை பண்ண போறது தெரியணும்னு சொல்றதுக்காக தான் இந்த கொலை பண்ணவன் இந்த மாரி ஒரு ட்விஸ்ட்ட வந்து வச்சுட்டு போயிருப்பான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட இருக்க ஒரு 2 போலீஸையும் இறங்கி தேடுங்கய்யா இந்த இடத்துல வந்து இருக்கா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும், 2, 3 பேர் என்ன பண்றாங்க, உள்ள இறங்கி ஏதாவது இந்த மாரி பொதி மூட்டை ஏதாவது விழுந்திருக்கா? ஏன்னா ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. எவனோ ஒருத்தன் பாலத்துல என்னத்தையோ ஒண்ணு தள்ளி விட்டு போனான் சார்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் வட வீசி தேடுவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பொதி மூட்டையே இருக்காது. திடீர்னு ஒரு போலீஸார் மட்டும் டக்குன்னு ஒரு இடத்துல, "சார் இங்க ஏதோ இருக்கு சார்ன்னு" சொன்னோனே, எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுற மாரி காட்டுறாங்க. மேல பாலத்துல போற பஸ்ல போறவங்கலாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சீன. பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கு மூட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கும். எல்லா போலீஸ்காரனும் வந்து வெளிய எடுத்து போட்டாங்கன்னா, சாக்கு மூட்டையில ஒருத்தன கொடூரமா கொலை பண்ணி போட்டுருப்பாங்க. அவன் யாரு வேற யாரும் இல்ல. இந்த ஒருத்தன் ஒரு பணக்காரன்னு ஒருத்தன் சொன்னேன்ல, இந்த கஞ்சா பட்டணத்த கடத்திட்டு வந்து ஒருத்தன் வந்து போனான். ஆனா லாஸ்ட்டா வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு ஆளு காணாம போயிட்டான் சார் சொன்னது. அவன கொடூரமா கொலை பண்ணி உள்ள போட்டுருப்பாங்க. சரி இந்த இடத்துல ஏதாவது ஒரு அதாவது நெக்ஸ்ட் கொலை பண்ணணும்னா உள்ள ஏதாவது எவிடன்ஸ் வந்து போட்டிருப்பான் நம்ம சீரியல் கில்லரு. ஸோ அதுக்காக ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் என்ன பண்றாரு, அந்த கவர தொறந்து உள்ள பார்க்குறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொம்மை கார் இருக்கு. தக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்த தரமா பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த மாரி தான் நமக்கே தோணும். வேற லெவல்ல இருக்குங்க இந்த சீன் நான் பார்க்கும்போதே. உடனே நம்ம இத எடுத்துட்டு ஏன்னா பொம்மை கார வச்சிருக்கானுங்க. அப்போ வந்து கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, இது இதோட நிப்பாட்ட போறது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இவனோட டார்கெட் என்னன்னா, ஏதோ ஒரு சிவப்பு கலர் கார்ல வந்து ஒருத்தன வந்து கொலை பண்ணி போட போறான். இதான் கேஸு. 4வது ஒருத்தன கொலை பண்றதுக்குள்ள நம்ம கன்ஃபார்ம் புடிச்சாகணும்னு சொல்லும்போது, அந்த ஸ்பாட்டுக்கு மறுபடியும் ரிப்போர்ட்காரங்கலாம் வந்துடுறாங்க. வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்டர் லேடிலாம் வந்து எல்லாரையும் போட்டு மறுபடியும் வழக்கமா போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இவரையா புடிச்சு, "என்ன சார் அடுத்தடுத்து 3 கொலை நடந்திருக்கு. எப்பதான் இந்த சீரியல கண்டுபிடிப்பீங்கன்னு" சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப கத்தலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணிட்டு நம்ம ஏஎஸ்பிக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே புரியலங்க. கூட இருக்க போலீஸ்காரங்க, ஒரு லேடி போலீஸு, தென் வந்து நான் கிளாஸஸ் போட்டேன். இன்னொரு ஒரு போலீஸ் அவங்கலாம் இருப்பாங்களா, அவங்கலாம் கூப்பிட்டு இது என்ன கொலை கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது. யார் இந்த சீரியல் கில்லர்ன்னு தெரியல. நமக்கு வந்து கொலை பண்றதுக்கான அடையாளத்தையும் குடுத்துட்டு போயிடுறான். பட் அவன நம்ம கையில இருந்து பிடிக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து நல்லா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பைக் வந்து போச்சு சார். அதுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு தலையில ஹெல்மெட்லாம் போட்டு, ஃபுல்லா கிளவுஸ்லாம் போட்ட மாரி ஒருத்தவங்க வந்து போனாங்க சார். அது பார்க்க வந்து லேடீஸ் மாரி தான் தோணுச்சு. அந்த மாரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனா லேடீஸாவும் இருக்கலாம், ஜென்ஸாவும் இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். ஆனா ஃபேஸ் வந்து இல்லாம இருந்துச்சுல்ல. ஸோ இவங்க வந்து 2 கோணத்துலயும் வந்து விசாரிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சடனா வந்து அந்த பைக்கோட நம்பர் இதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒருத்தி வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்னதா ஒரு க க கடை மாரி நடத்திட்டு இருந்திருப்பா. அந்த கடையில வந்து பிரச்சனை பண்ணானுங்க. கடை பொருளெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டானுங்க. அதனால அவன் மேல கேஸ் போட்டேன். ஆனா நான் வந்து அவன வந்து கொல்லல அப்படின்னு ஒரு லேடி சொல்லியிருப்பாள, அந்த லேடி தான், "ஏம்மா நீயாம்மா இவ்வளோ நேரம் கொலை பண்ணன்னு" சொல்லிட்டு போலீஸ்காரன்லாம் கூப்பிட்டு, "ஒழுங்கா சொல்லு எதுக்கு இத்தன பேரையும் கொலை பண்ண?" கேட்கும்போது, "சார் இதுக்கு முன்னாடி செத்த 2 பேரையும் நான் கொலை பண்ணல. ஆனா அந்த 3வது ஒருத்தன் போதை பொருள் கொண்டு போனான். அவன தான் நான் கொலை பண்ணணும்னு நெனச்சேன். பட் நான் கொலை பண்றதுக்குள்ள ஒருத்தன் வந்து போட்டானும்பாங்க. தக்காளி டேய் என்னடா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து ஒரு ஸ்டோரிய வந்து ரிவீல் பண்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி வந்து இருப்பாங்க போல. அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்து கொஞ்சம் ஏஜா தான் இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எங்க ஃப்ரெண்டுகிட்ட எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது, என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் போதைலாம் குடுத்து எங்கள வந்து நல்லா ஃபக் பண்ணிட்டு, நடு ரோட்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இவங்க போதை கடிவனால ரோடே சரியா தெரியாம இருக்கும்போது, அங்க அந்த லாரிக்காரன் அடிச்சு அவங்க ஸ்பாட்லயே இறந்துருவாங்க. இப்படி தங்கச்சிய வந்து கொலை பண்ணிட்டானுங்க கொடூரமா இது பண்ணிட்டு சொல்லிட்டு, ஸோ அவன எப்படியா பழி வாங்குறதுக்காக தான் சார் அவன கொல்லணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பின்னாடியே போனேன். பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு மண் தட்டுல பட்டு என் வண்டி வந்து கீழ விழுந்துருச்சு. நான் கீழ விழுந்தப்போ அவன் வந்து போயிட்டான். பின்னாடியே போலீஸ்காரங்க வந்ததுனால நான் அதுக்கு மேல அவன வந்து ஃபாலோ பண்ணல சார். ஆனா காலைல நான் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு, அவன கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணு சொல்ல,
அப்ப இவனும் கொலை பண்ணி அப்ப யார் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் சீட்டு நுழைக்க வந்து கொண்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க போலீஸ் டீமுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து ஒன்று வந்து கிடைக்குது. பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா சாக்கு பையில கட்டப்பட்டு கண்ணெல்லாம் மட்டும் கண்ணு ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ணப்பட்ட ஒருத்தங்களை வந்து ஒரு 4 பேர் ஓகேங்களா ஃபுல்லா வந்து ஃபக் பண்ற மாதிரி ஒரு சீன் கொடூரமா பண்ற மாதிரி அந்த ரூம் என்ற மாதிரி ஒரு சீனை வந்து வந்து காட்டுறாங்க ஓகேங்களா. உடனே என்ன பண்றாரு இதை பார்த்துட்டு என்ன பண்றாரு நம்ம ஏஎஸ்பி ஸ்டாலினும் கூட இருக்கவங்க லேடி போலீஸும் என்ன பண்றாங்க அங்க இருக்க ஸ்கூலுக்கு ஓகேங்களா ஒரு ஸ்கூல்ல வந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கூல்ல உள்ள ஒரு சில பசங்க தான் இந்த கொலையை வந்து பண்ணியிருக்காங்கன்னு இவர் வந்து கண்டுபிடிச்சுவாரு. எப்படின்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸை வந்து விசாரிக்கும் போது ஒரு சில இந்த ஸ்கூல்ல இத்தனை வருஷம் முன்னாடி யார் யார் படிச்சாலும் லிஸ்ட்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த லிஸ்டெல்லாம் இவர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தனோட பேரை மட்டும் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கேன்னு வந்து யோசிச்சிருப்பாரு. அவன் வேற யாரும் இல்லை இந்த ஃபுக் பண்ணிட்டு இருக்கான்ல இவன் தான் ஓகேங்களா. ஸோ இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஏதோ ஒரு சம்பவம் அதாவது யாரையும் வந்து ஃபுக் பண்ணியிருக்கான். மேபி அதில் இருக்க பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ஒருவேளை இப்போ உயிரோட இருந்து இவங்களை ரிவெஞ்ச் வந்து பண்றாளா இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிவெஞ்ச் வந்து பண்றாங்களா அந்த பொண்ணு யாரு அவளை கண்டுபிடிச்சா இந்த கொலை வந்து கன்வியூஸா இன்னும் அந்த ஸ்பாட்ல வந்து எத்தனை பேர் வந்து அவங்கள வந்து ஃபக் பண்ணும்போது எத்தனை பேர் வந்து இருந்தாங்க கேங் பேங் பண்ணும்போது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாரு அவனை வந்து தேடி வந்து வந்திருப்பாரு ஓகேங்களா. தென் வந்து நம்ம இவர்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்குலாம் பெருசாக வந்து தெரியாது சார் அதாவது ஹில் வேலி ஸ்கூல் அங்கே இருக்க தான் இந்த இருக்க போதுலாம் அல்தாஃப் ஹுசைன் ஒருத்தன் வந்து இருப்பான் ஓகேங்களா. இவன் தான் அந்த சீனில் இருக்கிறத வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ வந்து அப்போ வந்து அந்த ஸ்கூலில் வந்து படித்தவங்களில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பவம் நடந்துச்சா அந்த மாதிரி வந்து விசாரிக்கும் போது ஆமாம் சார் ஒரு பொண்ணு வந்து யாரோ வந்து குழுமம் ஒரு 4 பேர் புக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வரவே இல்லை ஸ்கூலுக்கே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே அவங்க பொண்ணை வந்து வெளியே எங்கேயும் விடலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னானா ஏதானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் உண்மையில் அந்த பொண்ணு தான் இப்போ வந்து உயிரோட இருந்தால் அவள் பழி வாங்குறாளா இல்லை அவங்க அப்பா அவளுக்கு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஏதாவது பழி வாங்குறாங்களா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி என்ன பண்றாங்க நம்ம போலீஸ்கார டீம் வந்து விசாரிக்கும் போது என் பொண்ணே இதாயிட்டா அவளை இது பண்ணிட்டாங்க இப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்து விசாரிக்க போறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ வந்து உங்க பொண்ணு இதானதுல இருந்து பொண்ணு யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க உங்க பொண்ணு இப்போ உயிரோட இருக்காங்கன்னா என்ன பண்றாங்க சொல்லும் போது அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவன் ஒரு காப்பகத்துல சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போனா ஏது போனான்னு தெரியல சார் சொல்லிட்டு இவர் கதறி அழுறாரு. ஒரு அப்பாவோட ஃபீலிங்ஸ் வந்து அது வந்து நமக்கு வந்து புரியுது. அப்போ வந்து இவர் நம்ம ஏஎஸ்பி ஸ்டாலின் என்ன கேட்குறாருன்னா சரி உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும்ல அந்த ஃபோட்டோவை காட்டுங்க சின்ன வயசு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு சரி இங்கே கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு டவுட் வந்துச்சு ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோட இருந்தால் அவள் தான் இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு. ஏன்னா கொல்லப்பட்ட எல்லாரும் ஒரே வகுப்பை சேர்ந்தவங்க ஒரே ஸ்கூலில் இல்லைன்னு ஒரே ஸ்கூலில் படித்தவங்க ஓகேங்களா. அந்த ஸ்கூலில் படித்த பொண்ணு தான் இந்த பொண்ணு ஓகேங்களா. இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க இவர் வந்து என்ன பண்றாரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு வந்து வந்திருப்பாரு. ஃபோட்டோவும் கேட்டிருப்பாரு. இவர் வந்து சரி இருங்க சார் வெயிட் பண்ணுங்க சார் நான் ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு உள்ள வந்து ஃபோட்டோவை காட்டுவாரு பாருங்க தக்காளி டே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் தோணும். ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல கொலை நடந்த ஸ்பாட் ஒவ்வொரு ஸ்பாட்லயும் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க ரெபேக்கா அவங்க தான் இவ்வளவு கொலைகளையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்விஸ்டர்ஸ் காட்டியிருப்பானுங்க பாரு டே ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சீன் வந்து காட்டும். இதை காட்டி முடிச்சா டக்குன்னு கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க இன்டர்வியூலாம் போடுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெபேக்கா அதனால சீரியல் எல்லாம் முடிச்சுட்டு போன்ல வந்து ஏதோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களை யாரோ வந்து ரைடு வந்து வரப்போறாங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து கிடைச்சிருது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அந்த ஸ்பாட்டை விட்டு வந்து இவங்க என்ன பண்ணாங்க தப்பிச்சு வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து பார்க்கும்போது இவங்க கூட இருக்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ரெபேக்கா வந்து என்ன மாதிரி பொண்ணு அதாவது இங்கே எவ்வளோ நாளாக வந்து தங்கியிருக்காங்க அவங்கள பற்றி ஏதாவது பர்சனலான விஷயம் தெரியுமா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க அவங்களும் நல்ல பொண்ணு தான் சார் அவங்க ஏதோ ஒரு ஆசிரமத்தில் தங்கினேன் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையில வந்து இவங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் அது இருக்க 2-3 பேர் 3 பேர் இறந்துருப்பாங்க. 4வது ஒருத்தன் வந்து காட்டுவான். அவனை பிடிச்சி டேய் நெக்ஸ்ட் வந்து நீ தாண்டா உன்னை தாண்டா கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் போல உன்னா கொல்ல போறாங்க உண்மையா சொல்லிடு அந்த ஸ்பாட்ல வேற யாராவது இருந்தீங்கன்னா என்ன ஏது அந்த ஏன்னா 4 பேர் பண்ணியிருக்காங்க கேங் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பா அதை வந்து ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வீடியோ எடுத்தவன் யார் இதெல்லாம் உண்மையாக சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு ஃப்ரேம் எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறாங்க ஓகேவா. அதாவது இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ஷன்லாம் போடுறான். ஆனால் இவன் கொலை செய்யப்பட்ட ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. எல்லாரும் ஹில்வேலை ஸ்கூலில் படித்த ஒரே வகுப்பில் உள்ள மாணவர்கள் தான். நெக்ஸ்ட் வந்து நீயா கூட இருப்ப உண்மையாக சொல்லுன்னா இவன் அப்படியே கெத்தா இருக்கான். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தவொடனே வந்து ஷாக் ஆயிடுறான்.
ஏன்னா அந்த வீடியோ வந்து இவனை வந்து இருந்திருப்பான். ஓகேங்களா. தென் வந்து என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து நான்லாம் பணக்கார வீட்டு பையன் உன்னெல்லாம் முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லியிருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்தில் வந்து பெரிய மினிஸ்டர் லெவலில் கால் வந்திருக்கும். இவனை வந்து வெளியே விட்டுருவாங்க. அவன் யார் பெரிய வீட்டு பையன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருவாங்க. இவரு என்னடா பிடிச்சி வச்சவன் போயிட்டானே, நெக்ஸ்ட் இவனை தான் டார்கெட் இந்த பொண்ணு வந்து பண்ண நினைச்சிருப்பா, என்ன இவனை எப்படி காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சரக்குலாம் வந்து அடிச்சுட்டு வந்து இருப்பான். அங்க வந்து நம்ம போலீஸ்கார் வந்து என்ன பண்ணுவாரு, கதவை வந்து தட்டுவாரு. ஒருத்தன் போய் துறப்பான். போட்டு எல்லாரையும் போட்டு வெளுன்னு எடுத்துருவாரு. வெளுத்துட்டு, டாய் உண்மையை இப்போ சொல்றியா இல்லையா, நெக்ஸ்ட் வந்து நீ தானே டார்கெட்டு, உன்னை நான் அப்படியே காப்பாற்றியாகணும், உண்மையை சொல்லுன்னு சொல்லும் போது சொல்ல மாட்டான். உடனே என்ன பண்ண, அங்கே இருக்க தலையில் வச்சு முக்குவார். முக்கிட்டு சார் நான் சொல்லிடுறேன் சார், கண்ணை வச்சு சுட போகும்போது நான் சொல்லிடுறேன் சார், அது 4வது ஒருத்தன் 5வது ஒருத்தன் சொல்லிட்டு ஒருத்தன் பேரை வந்து சொல்லிடுவான். ஓகேங்களா. ஆனால் அவனை கடைசியாக வந்து நான் ஸ்கூல் எக்ஸாம் டைம் தான் சார் பார்த்தேன், எக்ஸாம் முடிஞ்சோன்னு அவனை நான் பார்த்தே இல்லை சார் அந்த மாதிரி சொல்லும் போது அவனை வந்து காட்டுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வந்து முடிச்சுக்கிட்டு ஓனா ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுப்பாப்புல. முடிச்சுட்டு இவன் கடையெல்லாம் சாதிச்சு கிடக்கும்போது அங்கே இருக்க கதவை வந்து யாரோ வந்து தட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டும். ஓகேங்களா. இவன் வந்து உள்ளே போய் பார்ப்பான். அங்கே பார்த்தா மறுபடியும் அதே மாதிரியே கருப்பு ட்ரெஸ் எல்லாம் ஜெர்க்கின்லாம் போட்டு ஒரு ஆள் வந்து கொடூரமாக கொலை பண்ணி முடிச்சிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டவர் இந்த பொண்ணு தானே, அதாவது அந்த ரெபேக்கா இருக்காங்க ரிப்போர்ட்டர், அவங்க தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க மறுபடியும் வழக்கமாக நீ இவனை கொண்டுட்டாங்க, நம்ம நினைப்போம் அந்த ஸ்பாட்டில் ஒரு 5 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க போல, அதை 4 பேர் ஒருத்தன் வீடியோ எடுத்து 5 பேர் இருந்திருப்பாங்க போல, சரி இவனை கொலை பண்ணிட்டாலும் ஸ்டோரி முடிஞ்சிடும் போல அப்படிதான் நமக்கு வந்து தோணும். பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஏதோ ஒரு லெட்டரில் எழுதிட்டு அதான் நெக்ஸ்ட் வந்து யாரை கொல்ல போறான்னு எழுதி வச்சுட்டு அங்கே தூக்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸை போட்டு ஆள் வந்து காணாமல் போயிடுறாங்க. ஏன்டா இன்னுமா நான் கொலை பண்ண போறேன், எத்தனை பேர் தானே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹோட்டலோட கீ வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஸ்பாட்டில் கொலை செய்யப்பட்டவங்க எங்கே வச்சிருப்பாங்கன்னா ஒரு காருக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தீங்கன்னா 3வது கொலை நடக்கும்போது என்ன நடந்திருக்கும், அந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் இருக்க பக்கத்தில் இருக்க ஆற்றுல வந்து கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த கொலை பண்ண சாக்கு மூட்டையை திறக்கும் போது உள்ள வந்து ஒரு சிவப்பு கலர் கார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே இங்கே ஒரு சிவப்பு கலர் காருக்குள்ள அந்த 5வது ஒரு ஆள் சொன்ன பார்த்தீங்கன்னா போன ஆஃபீஸ் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அவனை கொடூரமாக கொலை பண்ணி சிவப்பு கலர் காருக்குள்ள வச்சிருப்பாங்க. தக்காளி இதோட படம் முடியுதுன்னு பார்த்தா அவன் கொலை பண்ணப்பட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது வேற விட எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கீ மாதிரி ஒரு இது இருக்கும், மெர்ச்சன்ட் வேலை சம்திங் மாதிரி போட்டு ஒரு கீ மாதிரி இருக்கும். சரிதான், நெக்ஸ்ட் வந்து இந்த கீ ரிலேட்டடான இதுதான். ஓகேங்களா. அதாவது சம் ரூம்பா கூட இருக்கலாம், வீடா இருக்கலாம், சம் ஏதாவது லாக்கர் கீயா இருக்கலாம், அங்கே வச்சு எவனையும் ஒருத்தன் போட்டு தள்ள போற அந்த சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம போலீஸ்காரர்கிட்ட வந்து வராங்க. அவர் வந்து யோ என்னதாயா பண்ற, இப்பதான் அந்த கேஸை வந்து முடிப்பேன், மேல இருக்கும் என்ன போட்டு கழுவி ஊத்துறாயா அப்படின்னு சொல்லுங்க. சார் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டேன் சார், ஆனா கொலகாரம் வந்து அடுத்த லீடையும் வந்து கொடுத்துட்றான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க தான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஸ்டார்டிங் இருந்தே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. மறுபடியும் அந்த இல்வேலை ஸ்கூலுக்கே வராரு. ஸோ வந்து இது வந்து உங்க ஸ்கூல்ல யூஸ் பண்ற ஏதாவது ஒரு ரூம் சாப்பியா உண்மையை சொல்லுங்க, அடுத்து ஒருத்தன் வந்து கொலை பண்ண போறாங்க, அவங்க நம்ம காப்பாற்றி ஆகும்போது கேட்கும்போது அந்த ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாரு, சார் இதெல்லாம் எங்க ஸ்கூல் வந்து எங்களுக்கு வந்து சரியா தெரியல சார், ஆனா ஒருத்தர் 20-30 வருஷம் அந்த ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட கேட்டா தெரியும் சொல்லிட்டு சுவாமி இங்க பாரு இந்த கீ நம்ம எங்க இருக்க ரூம்ல ஏதாவது ஒரு ரூம்ல உள்ள கீயா இருக்கும்போது சார் 20 வருஷமா நான் இங்கே தான் சார் இருக்கேன், இந்த கீ நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது சார்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நமக்கு ஐயோ அப்போ அந்த ஸ்கூல்ல உள்ளவன எவனையும் கொள்ளலைன்னா அப்போ இந்த கீ எதை வந்து மென்ஷன் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார வீட்டு பையன் வந்து வீட்டிலேருந்து அதாவது என்ன பண்ணுவான், அந்த போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவங்க கெத்தா மினிஸ்டர் கால் பண்ணதுனால வெளியே விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவன் என்ன பண்ணுவான், காரை எடுத்துட்டு ஏதோ ஒரு ரூட்டுக்கு போகும்போது காரு குறுக்க நம்ம ரெபேக்கா வந்து கத்தியோட வந்து ஒரு வில்லத்தனமா இருப்பாங்க. இதை பார்த்தவொடனே தக்காண்டி இவன் என்ன இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை வந்து பழி வாங்குறாங்க, அந்த போலீஸ்காரங்க வந்து உண்மைதான் போலன்னு இவன் கார்ல இருந்து இறங்கி வருவான். 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, டக்கு நம்ம போலீஸ்கார டீம்ல பின்னாடி வந்து நம்ம ரெபேக்கா வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி 4 பேர் நீ வந்து கொலை வந்து பண்ணியிருக்க, 5வது அடுத்து வந்து யாரை கொலை பண்ண போற, அந்த கீ யாருக்குள்ளது அந்த மாதிரி இவங்க வந்து விசாரிக்கும் போது இவன் வந்து எதுவுமே வந்து சொல்லாத மாதிரியே இருக்கும். பெருசாக வந்து சொல்ல மாட்டான், நான் தான் அந்த கொலையை நான் பண்ணேன், ஆனால் எந்த ரீசன் கொலை பண்ணேன் அதெல்லாம் தள்ளிக்க மாட்டான். டக்கு நம்ம தலைவன் என்ன பண்ணுறான், அந்த வீடியோ எடுத்து காட்டுறான். வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா அவங்க வந்து ஆள ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவங்க தான் எல்லாரும் கேங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கொடூரமாக கேங் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, அதனால் வந்து இவங்க வந்து ரிவெஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுவார், நம்ம எஸ்ஐ ஸ்டாலின் வந்து போயிருப்பார், ஏஎஸ்பி ஸ்டாலின் கமிஷனர் கிட்ட, சார் இந்த கேஸில் வந்து கொலையாளி வந்து இவ தான் சார், சீரியல்கள் வந்து இந்த பொண்ணு தான், அவளுக்கு மேலே நடந்த கேங் மேலே கொடூரத்தினால அவன்
இப்போ எல்லாரையும் வந்து பழி வாங்கிட்டா சார், இதை வந்து ரிப்போர்ட்டிங் கிட்ட வந்து கொடுத்துருங்க சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்கிட்டலாம் கூட்டு மீட்டிங் வச்சு ப்ரெஸ்லாம் கூட்டு வச்சு சொல்றாரு, இந்த மாதிரி ரிப்போர்ட்டரில் உள்ள ஒரு பொண்ணு தான் இவ்வளோ கொலையும் பண்ணிருக்கான்னு சொன்னோன்னே, என்ன சார் ரிப்போர்ட்டர் மேலே இங்கே பத்திரிகை நிபுணர் ஆளுங்க மேலாம் நீங்கள் சந்தேகத்தை பழிய வாங்கி போடுறீங்களா, பத்திரிக்கை வந்து கெடுக்க வந்து பார்க்குறீங்க, நான் வந்து எந்த ரிப்போர்ட்டர் மேலேயும் நான் வந்து எனக்கு வந்து முன் விரோதம்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ணது ஒரு பொண்ணு தான், அது உங்கள் ரிப்போர்ட் சேனலில் உள்ள ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் வந்து இவங்க வந்து சொல்றாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்றாரு, இவன் வந்து இவகிட்ட எது கேட்டாலும் பெருசா வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா இவருக்கு வந்து ஒரு மைண்டா வந்து ஒரு டவுட் வந்து இருந்திருக்கும். என்னன்னா, இவங்க வந்து துணிய ஃபேஸ்ல மூடி தான் என்ன பண்ணிருப்பாங்க, இவங்கள வந்து கூட வந்து ஃபக் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து அப்போ வந்து இவங்க கண்ணு கூட மூடியிருக்கும். யார் போனாலும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது, இவ எப்படி இந்த 4 பேரை இவ வந்து கொலை வந்து பண்ணியிருப்பா? அப்ப சத்தியமா இந்த கொலையெல்லாம் இவ பண்ணல. இவ கூட வந்து இன்னொரு ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கண்டுபிடிச்சிருப்பான். டேய்! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப இவனும் இந்த கொலைய வந்து பண்ணியா? அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணிருக்கும். ஸோ வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் இவங்க வீட்டுக்கு இவங்க கூட ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டிரான்ஸ்ஜெண்டர் லேடி, அவங்கள கூட்டு வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து விசாரணை பண்றாரு. உண்மைய வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா இவ ஒரு 4 கொலைய பண்ணேன்ங்கிறா. ஆனா எனக்கு வந்து அப்போ இருந்த ஸ்பாட்டுக்கு வந்து இவ கன்ஃபார்மா பண்ணியிருக்க சான்சஸ் இல்ல. இவருக்கு பின்னாடி அதாவது இவ பண்ணியிருக்கலாம். பட் இவ கூட யாரோ ஒருத்தவங்க வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. உண்மைய யாரா சொல்லுங்க. அவளுக்கு என்ன நடந்துச்சு? அந்த மாரி இவ வந்து கேட்கவும், இவன் வந்து பெருசா வந்து எதுவுமே வந்து சொல்லல. சார், இவன் என்கிட்ட அதான் சார் சொன்னா, ஹாஸ்டல்ல ஏதோ தங்கியிருந்தேன். காப்பகத்துல தங்கி வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ரிப்போர்ட்டரா இருக்கேன். எனக்கு ஜேர்னலிஸ்ட் பண்ணலாம் விருப்பம். அந்த மாரி இவன் வந்து சொல்லிருவான். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன பண்றாரு, அந்த கொல்லப்பட்ட லெட்டர்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, கொல்லப்பட்ட எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து ஒண்ணு வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ வந்து பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது சடனா இவருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோல வந்து பார்த்துடுறாரு. இவரு என்ன பண்றாரு, ஒரு ஜூம் பண்ற ஒரு கிளாஸ் எடுத்து பார்க்கும்போது தான், அதுல ஒரு விஷயத்த வந்து இவரு வந்து கண்டுபிடிச்சாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 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 மரத்தால ஆன வந்து ஒரு ஒரு டோர் மாரி ஒண்ணு இருக்குங்க. ஓகேங்களா. அது பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனா பக்கத்திலேயே லைட்டா இந்த கிளாஸஸ் இருக்கிற மாரி இருக்கும். அப்போ ஆப்போசிட்ல இருந்து யாராவது ஃபோட்டோ எடுத்தா அவங்களோட ஷேடோ வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து எவனோ ஒருத்தன் இருக்கிறத வந்து இவரு வந்து பார்த்துடுறாரு. ஆனா வந்து இந்த ஃபோட்டோ வந்து பெரிய அளவு கிளியரா வந்து இல்ல. ஸோ ஃபேஸ் இதெல்லாம் பண்ற ஒரு நிபுணர வந்து கூப்பிட்டு அதுக்கான ஸ்கெட்ச வந்து வரைய சொல்றாங்க. ஸ்கெட்சா வரைஞ்சிட்டு பார்த்தா, அவன் வேற யாரும் இல்ல. இந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல இவரோட பிரதர் ஒருத்தன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, சரக்கு போட்டான்னு சொல்லிட்டு, அவன் தான் அது. டேய்! அப்ப நீ தான் இவ்வளவு நேரமா அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாரு, டகடகன்னு வந்து வீட்ல வந்து வராரு. வந்தவுடனே பாப்பா அப்படி வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா, அவங்க அம்மாவோட மூத்த தர பையன் தான் இவன். இளைய தர பையன் வந்து இவன். ஓகேங்களா. ஸோ வந்து இங்க வந்து பார்த்தோன்னா, இவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. டேய்! உண்மைய சொல்றா, இந்த ஃபோட்டோவ நீ தானே எடுத்த? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்க அந்த ஷேடோ லைட்டா வந்து இவரு சொல்லிடுறாரு. ஆமா நான் தான் எடுத்தேன். எங்க அப்பா வந்து கொஞ்சம் பழைய இவரோட ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாரு. உங்க அப்பா வந்து சின்ன வயசுல வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஆர்வம்னால இவருக்கு ஒரு சின்னதா ஒரு கேமரா வந்து எடுத்து குடுப்பாரு. அதான் ஃபோட்டோ எடுத்தா ஃப்ரேம் வந்து வந்துரும் பார்த்தீங்களா, அந்த ஃபிலிம் வந்து கேப்சர் ஆகி வரும் தெரியுங்களா? அந்த மாரி ஒரு கேமரா வந்து வாங்கி குடுத்துருப்பாரு. இவரு என்ன பண்ணுவாரு, அங்க இருக்க ஊர்ல வந்து ஒரு மலை கிராமம் மாரி ஒரு ஊரு ஒரு அழகான ஊர வந்து காட்டுவாங்க. ஸோ அங்க இருக்கவங்கலாம் டீ தேயிலை தோட்டத்துல இருக்கவங்கலாம் ஃபோட்டோ பிடிச்சு, "அக்கா அந்த ஃபோட்டோ இப்படிலாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷனோட தான் கேட்டு வந்து ஃபோட்டோ வந்து பிடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணி வந்து வராங்க. ஓகேங்களா. அதாவது இந்த பத்திரிக்கையாளர் பேரு வந்து கல்யாணி. ஓகேங்களா. ஊர்ல வந்து ஸ்ரதான் நேம்ல வந்து இருப்பாங்க. அதாவது சென்னை அந்த வட்டாரத்துல அவங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்க பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதான் நேம்ல வந்து இருப்பாங்க. ஆனா இவங்களோட ரியல் நேம் வந்து கல்யாணி. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, "சேட்டா என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா?" அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அப்பதான் இவரு என்ன பண்ணுவாரு, இந்த கிளாஸ் பின்னாடி இந்த ஷேடோ பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆ. இதில பாருங்க, இதில ஒரு ஃபேஸ் வந்து உருவம் வந்து தெரியுதா? ஸோ இத வந்து தான் இவரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பார்த்து தான் இவன புடிச்சு வந்து கேட்டிருப்பாரு. இந்த ஃபோட்டோவ தான் அவங்க அப்பா வந்து வந்து குடுத்திருப்பாரு. ஓகேங்களா. இப்படி வந்து ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஹில்ஃபேர் ஸ்கூல்ல உள்ள ஒரு ஆள் வந்து வார்டன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு செவுத்துல வந்து ஒரு லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சிருந்து, அத என்ன வந்து கேப்சர் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு குறிப்பிட்ட பேர்லாம் இருக்கும். அத ஃபுல்லா வந்து கேப்சர் பண்ணியிருப்பான். எப்படி இவரு வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இவங்க எடுத்து குடுத்தாங்கல்ல அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ, அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ தான் ஃபுல்லா வந்து எழுதியிருக்கிறது வந்து இருக்கும். ஒரே மாடலு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு ஃப்ரேமு. பேப்பர் மாரி ஒரு ஷீட் எடுத்து தானே ஃபோட்டோ வந்து பிரிண்ட் எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ இத வச்சு தான் எல்லா வீட்ல அதாவது கொலை யார் யாரு பண்ணியிருக்காங்களோ, நெக்ஸ்ட் யாரா பண்ண போறாங்களோ, அதே சேம் அட்டையில
அதே சேம் லெட்டரில் வந்து எழுதியிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து இவர் வந்து கெஸ் பண்ணியிருப்பாரு. உண்மையை சொல்லு, வேற என்னெல்லாம் உனக்கு வந்து தெரியும், அந்த ஸ்கூலில் அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு சொல்லும் போது இவன் வந்து ஒரு உண்மையான ஸ்டோரி என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு இவன் வந்து ரிவீல் வந்து பண்ணுறான். பார்த்தீங்கன்னா லியோனன் சொல்லிட்டு ஒரு பையன் வந்து இருப்பான். ஓகேங்களா, அவன் வந்து கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து பெண்மை தன்மை இருந்த மாதிரி ஒரு பையன் வந்து இருக்கும். ரொம்ப சாதுவான பையனாக தான் வந்து இருப்பான். அவனை வந்து என்ன பண்ணுவானுங்க, அங்கே ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க, அவன் கொடூரமாக வந்து அவனை வந்து ரேக்கிங் வந்து பண்ணுவானுங்க. சாப்பிட விட மாட்டானுங்க, சாப்பிட தட்டை கீழே தட்டி போட்டுருவானுங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவார், இந்த இவர் இருக்கார்ல அந்த வார்டன் வந்து என்ன பண்ணுவாங்க, நீயே க்ளீன் பண்ணு அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி கொடூரம்லாம் அவனை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்டோரியை வந்து சொல்லிட்டே இருப்பான். அப்படி ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிக்ஸ்தா ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தனை கொல்ல போகிறாங்கன்னு வந்து சொல்லிட்டு, அதாவது இந்த செயின் வந்து கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கீ மாதிரி ஒரு இது வந்து கிடச்சிருக்குமா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் யாரை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லியோனன் ஸ்கூலில் வந்து படித்தேன் என் ஃப்ரெண்டு கேங்கில் வந்து படித்த ஒருத்தன் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்களை வந்து சேஃப்டிக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சொமேட்டோ மாதிரி ஒரு பையன் வந்து வருவான். அவனை பிடிச்சி எந்த கட்டுறான் உள்ள என்ன வச்சிருக்கலாம் கேட்கும்போது சாப்பாடு தான் வச்சிருப்பான். கெஸ் பண்ணிட்டு சரி சீக்கிரம் கொடுத்துட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் கொடுத்துட்டு போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கட்டுறாங்க. வேற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் இந்த இவன் இருக்கான்ல கொலை பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து ஒரு சீனை வந்து காட்டுவானுங்க. ஓகேங்களா, சாரி, அவன் ஹெல்மெட் வந்து கழட்ட மாட்டான். உள்ளே வந்து போவான். போயிட்டு வந்து வெளியே வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தா ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு மர்டர் பண்ணவன் தான் வெளியே வர மாதிரி, உள்ளே போன வேற வெளியே வர வேற அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சீனை வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா, கட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்ன வந்து காட்டுறாங்கன்னா, இந்த பணக்கார வீட்டை ஒரு பையன் வந்து மினிஸ்டர் கால் பண்ணி சொல்லிட்டு வெளியே போயிடுவான் இல்லைங்களா. ஸோ அவன் என்ன பண்ணுறான், பூனை கூட்டு வந்து வேலை பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டலில் வந்து கேட்பான். இவனோட சொந்த ஹோட்டல் தான். அங்கே வந்து கேட்கும்போது அப்பா இது மாதிரி உனக்கு ரூம் கொடுக்குற சொல்லிடுவேன். டேய் என் அப்பான்னு சொல்கிறான்னு கேட்குறேன், நான் தானே உனக்கு சம்பளம்லாம் கொடுக்குறது சொல்லிட்டு மிரட்டி கீயை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீயை வாங்கிட்டு வரான். அங்கே பார்த்தா ஆச்சான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், வந்து நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிடுது. இப்போ வாஷ்ரூம் போயிட்டு அந்த பொண்ணு வந்து பாத் பண்ண போகிறதுக்குள்ள பின்னாடி பார்த்தா ஒருத்தன் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இவனை போட்டு சரமான போது கொடூரமாக கொலை பண்ணிடுறானுங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வெளியே இருந்த போலீஸ்காரெல்லாம் உள்ளே வந்து பார்க்குறாங்க, என்னன்னா நம்ம இவ்வளோ நேரம் காவல் காத்துட்டு இருக்கும்போது உள்ளே ஒருத்தன் வந்துட்டானே. என்னன்னா வண்டியில ஒருத்தன் போனா உண்மையான சொமேட்டோக்காரன் தான் உள்ள வந்து போயிருக்கான். பட் அவன் வந்து வெளியே வரவே இல்லை. கொலைகாரன் அதுக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணிட்டான், கொலையை பண்ணிட்டு இவனோட ட்ரெஸ்ஸு ஹெல்மெட்லாம் போட்டு அதே ஸ்கூட்டர்ல வந்து வெளியே போயிட்டான். ஓகேங்களா, இந்த சம்பவம் தான் இதில் வந்து நடந்திருக்கும். உடனே வந்து இந்த ரெபேக்காவை வந்து பிடிச்சி வச்சிட்டாங்களா கல்யாணம், அவன் சொல்லிருப்பா என்ன அடுத்த கொலை நடந்துருச்சா அந்த மாதிரி இவன் வந்து சொல்லியிருப்பா. உடனே செம்ம கோவம், ஏய் உண்மையா சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா கொலை நடக்க போகுது, யாரை கொலை பண்ண போற, இதோட ஸ்டாப் ஆகாத இல்லையா, அதான் எல்லாரையும் பழி வாங்கி முடிச்சிட்டிங்களே அந்த மாதிரி இவன் சொல்லவும் மறுபடியும் உண்மையில அங்கே என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு இவன் ஒரு ஸ்டோரியை வந்து ரிவீல் வந்து பண்ணுறான். சஸ்பென்ஸ் மேலே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் நமக்கு வந்து தோணும். பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து கொஞ்சம் பெண்மைத்தன்மையான பையன் தானே. ஸோ வளையல் இதெல்லாம் போட்டு வந்து வந்து அழகு பார்த்துட்டு இருப்பான். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கல்யாணம் பண்ணி சொல்லுவான், யார் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லுவான். ரொம்ப பாம்போல தான் இருப்பான். இவங்க 2 பேர் கூட நல்லா மிங்கிளாக இருந்துப்பாங்க. ஓகேண்ணா, இவன் சேச்சு நல்லா வந்து பேசுவான். ஆனால் இவன் கூட யாருமே அந்த வந்து பேசிக்க மாட்டாங்க. என்ன ஒரு ரீசன்னா இவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து இறந்துருப்பாரு. இவங்க அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, வேற யாரு கூட ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இவனை வந்து அங்கே இருக்க ஒரு ஹாஸ்டலில் தங்கி விட்டு பக்கத்தில் இருக்க அந்த இல்வேலை ஸ்கூலில் வந்து இவன் வந்து படிக்க வந்து வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இந்த இல்வேலை ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேஷனரி மாதிரி ஒரு கடை இருக்கும். அந்த கடையெல்லாம் இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் தான் அவங்க வந்து நல்லா வந்து பழக்கமாயிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர், ஓகேங்களா, இந்த 5 பேர் தான் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பானுங்க. ஸோ வந்து இந்த 5 பேரும் இவங்க இந்த பையன் வர பாதையை வந்து மறைச்சு, ஏன்னா அந்த பையனை தான் அடிக்கடி வந்து ரேங்கிங் வந்து வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே மறைச்சிருக்கும் போது இவங்களை பார்த்தோன்னே பயப்படுறான். உடனே இவங்க வந்து சொல்கிறாரு என் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த பையனை ஏதோ தொட்டு ஏதோ பேசும்போது பலார்னு வந்து ஒரு அரை வந்து அடைஞ்சிருவாங்க. உடனே நம்மளை அடிச்சிட்டாளா இவங்க எப்படியா பழி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளான் வந்து போடுறாங்க. அன்னைக்கு வந்து இவங்க அப்பா வந்து கடையில் இல்லாத டைம் இவங்க மட்டும் அவங்க கடையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க கடை வெளியே நல்ல மழை பெய்யுது, கடை வெளியே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து உள்ள வைக்கும்போது பின்னாடி தான் சாக்கு பையை போட்டு இவன் யார் வந்து இது கடத்துறாங்கன்னு தெரியாமல் இருக்கேன். அங்கே இருக்க ஒரு ரூமில் போட்டு இவன் அந்த சாக்கு பையை போட்டு பேசுகிறாங்க. நல்லா 4 பேர் சேர்ந்து கேங் பண்ணிடுறானுங்க. ஓகேங்களா, கதை கேங் பண்ணி வச்சிடறானுங்க. இதை வந்து என்ன பண்ணுறான், நம்ம லியோன் வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அதாவது அந்த வீட்டிலேருந்து வெளியே வர அந்த 5 பேரையும் வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு உள்ளே வந்து பாடுறான், சேச்சி சேச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கத்துறான், சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஏன்னா இவன் மேலே பாசமாக இருக்காது இவங்க ஒருத்தங்க தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த பையனை கொஞ்சம் மேலே ஒரு பாசமாக அக்கறையாக தான் இருப்பான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஆனால் வந்து கிளாஸில் வரும்போது மட்டும் இவங்கள்ட்ட அந்த பேசிப்பான். மற்றபடி அவன் வந்து பெருசாக வந்து போயிருப்பான். ஏன்னா இவங்க 5-6 பேர் நல்ல பெரிய பணக்கார வீட்டுக்கு கொண்டு சேர்ந்தவங்க, ரவுடிசம் மூவ் பண்ணுறவங்க. ஸோ அதனால் அவன் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்க வந்து இது பண்ணியிருக்க மாட்டான். அதாவது இவரோட தம்பி சொன்னல சித்தி பையன், அவன் வந்து இது பண்ணியிருக்க மாட்டான். தென் வந்து என்ன பண்ணுவான், இந்த கொலை இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு வாட்ச் ஒன்று கிடச்சிருக்கும்.
அட தக்காளி! இனி அடுத்த கொலை வேற இருக்கா? ஆனா அந்த ஸ்பாட்ல இருந்து 4 பேரு பண்ணது. ஒருத்தன் வந்து கேமரா எடுத்தா 5 பேர் தான். இதோட அந்த கான்செப்ட்டே முடிஞ்சுச்சு. 6வது யாரு கொல்ல போறாங்க? அந்த ஆள் யாரு? உடனே எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருது. ஒருவேளை இந்த ஹெட் மாஸ்டருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? இந்த வாட்ச் வந்து இந்த ஹெட் மாஸ்டருக்குள்ள வாட்சோ? அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து வந்துருது. ஓகேங்களா? உடனே வந்து இந்த போலீஸ்காரர்கிட்ட வந்து என்ன வந்துடுறாரு. வந்துட்டு வந்து போலீஸ்காரர் வந்து சொல்லுவாரு, "யோவ்! எப்பதான்யா அந்த கொலை முடியும்? அந்த கேஸ் வந்து முடியும்? சொல்லிதான்யா தொலையாயா? ஏதாவது என்னதான்யா நீட்டு கண்டுபிடிச்ச? 5 பேர சொன்னேன். 5 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. இதோட சாப்டர் க்ளோஸ் தானே. அந்த பொண்ணையும் புடிச்சு உள்ள வச்சுட்டோம். இப்ப எப்படிதான் நடக்குது? அதாவது இவன் சொல்லியிருப்பான், "சார் அந்த பொண்ணு உள்ள தான் இருக்கிறா. பட் வந்து வெளிய அந்த பொண்ணுக்கு யாரோ வந்து சப்போர்ட் பண்றாங்க." ஏன்னா 4 கொலைலாம் பண்ணும்போது அந்த பொண்ண வந்து புடிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஆனாலும் வந்து 5வது கொலை வந்து அந்த ஸ்பாட்ல வந்து நடந்துரும். ஓகேங்களா? 3 கொலை பண்ணும்போது புடிச்சுருவாங்க. 4வது, 5 கொலை வந்து ஸ்பாட்ல வந்து வெளிய நடந்துரும். வெளிய ஒரு ஆள் வந்து கொலை பண்றான்னு சொல்லிருவாங்க. ஸோ இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, அதான் 5 பேர கொன்னு முடிச்சுட்டாங்களே. இதுக்கப்புறம் யார் யார் இருக்குமோ, சார் இன்னொரு கொலையும் இருக்கு சார். அந்த 5வது கொலை நடக்கும்போது ஒரு வாட்ச் அந்த ஸ்பாட்ல கிடைச்சா சொல்லுவோம். தக்காளி வாட்சா? ஆமா சார். அப்ப 6வது யாரோ வாட்ச் ரிலேட்டடானது. அதாவது கையில வாட்ச் கட்டியிருக்கும்போதோ, இல்ல வாட்ச் கம்பெனி அந்த மாரி ஏதோ ஒரு வச்சிருக்கணும். அங்க வச்சு தான் சார் அடுத்த கொலை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இவன் ஒரு ரீசன் சொல்லவும், ஐய்யய்யோ! என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, சார் அந்த இல்வேல ஸ்கூலுக்கு போறேன் சார். எனக்கு என்னமோ அந்த ஹெட் மாஸ்டர் தான் அடுத்த டார்கெட்ன்னு தோணுது. இந்த சம்பவத்துக்கும் ஓகேங்களா? அதாவது இந்த சின்ன பையன் சம்பவத்துக்கும் இந்த ஹெட் மாஸ்டருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. அந்த மாரி சொல்லிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் இந்த இல்வேல ஸ்கூலுக்கே வராரு. ஆனா அந்த ஆள பார்த்தோன்னா ஒரு மார்க்கமா தான் இருக்கிறான். ஓகேங்களா? உடனே வந்து, "சார் இப்ப உண்மைய சொல்ல போறீங்களா? இங்க உங்க ஸ்கூல்ல படிச்ச 5 பேர கொன்னுட்டாங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்னமோ உங்க மேல தான் டார்கெட் இருக்குன்னு தோணுது. உண்மைய சொல்லுங்க. அப்பதான் நம்ம உயிர காப்பாத்த முடியும்னு" சொல்லும்போது, "சரி, சரி செய்யுங்க சார், செய்யுங்க சார், சொல்லிடுறேன் சார்" சொல்லிட்டு இவரு வந்து கதைய வந்து சொல்றாரு. அதாவது என்னன்னா, இந்த ஸ்கூல்ல உள்ள 5 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டேஷனரி கடை வச்சிருந்த நம்ம கல்யாணிய வந்து கேங் பேங் வந்து பண்ணியிருப்பாங்க. இத வந்து இவங்க ஸ்கூல்ல படிக்கிற அந்த லியோனல் சின்ன பையன். அவன் தான் வந்து பார்த்திருப்பான். பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பான், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பான். ஏன்னா ஆல்ரெடி இந்த 5 பசங்க தான் இவன வந்து ராக்கிங் வந்து பண்ணியிருப்பானுங்க. கொட்டுமையா டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் இவன வந்து ஒவ்வொரு விதமான டார்ச்சர் வந்து பண்ணியிருப்பானுங்க. ஸோ வந்து என்ன பண்ணியிருப்பான், அது இல்லாம இவன் பாசமா காட்டின இவங்க சேச்சியையும், அதாவது அக்காவையும் வந்து இவங்க வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பான். இத அந்த போலீஸ்காரன் வந்து எல்லாம் கேட்டுட்டு, "சார் உங்க ஸ்கூல்ல படிக்கிற 5 பேர் தான் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. இது வெளிய தெரிஞ்சா உங்க ஸ்கூலுக்கு என்ன ஆகும்னு தெரியலன்னு" சொல்லிட்டு இவர பிளாக்மெயில் பண்ணவும், "சார், சார் அப்படிலாம் தெரிஞ்சிட வேண்டாம் சார். தெரிஞ்சா பெரிய பிரச்சனை. நான் எவ்வளோ காசு வேணா கவனிக்கிறேன் சார்." அந்த மாரி இவன் சொல்லிடுறான். "டேய் என்னடா இப்படி பண்றீங்களேடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல மோஸ்ட்லி நெறைய இடத்துல நடக்கிற இதே சீன் தான். பெரிய கத்து கத்தா 2000 நோட்டு கட்டலாம் ஒண்ணு குடுத்துட்டு, "சார் இதெல்லாம் முடிச்சுக்கலாம் சார்." அதாவது அவங்க பிரின்சிபாலு, கரஸ்பாண்டர் எல்லாம் வந்து பேசி காச குடுத்துறாங்க. "ஓகே சார் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். பட் அந்த லியோனல் சின்ன பையன நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுன்றான்." "என்ன சார் அவன முடிச்சிடலாமான்னு?" கேட்கும்போது, "அப்படிலாம் பண்ணாதீங்க. அவன் கொஞ்சம் பொண்ணு ஆணுங்க அந்த மாரி ஒரு சுபாவம் உள்ளவங்க. லைட்டா ஒரு தட்டி தட்டி பேசுங்க, மிரட்டுங்க, மிரண்டுருவான்." அந்த மாரி இவரு சொல்லிட்டு, இவரு அந்த காசையும் வாங்கிட்டு இவரு வந்து போயிருக்காரு. இங்க வந்து என்ன சொல்றாரு, போலீஸ்காரர் நம்ம ஸ்டாலின் வந்து புடிச்சுட்டு, "ஏய் ஒழுங்கா அப்ப சொல்லு. அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு சொல்லு" அப்படி சொல்றாரு. சார் அந்த பையன் ஒரு லூசு சார். சும்மா மாத்தி மாத்தி பேசுவான் சார். மாத்தி மாத்தி அவன் பேசுவானாம். "நீலாம் உண்மைய சொல்ல, உன்ன இந்த சஸ்பெண்ட் பண்ணி தண்ணீராத காட்டுக்கு அனுப்பிருவேன்." அந்த மாரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, இவரு ஒரு இத சொல்றாரு. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5வது கொலை நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கொலை நடந்த வந்து அவன் வந்து ஒரு பொண்ண ஃபுக் பண்ணதுக்கு தானே கூட்டு வந்திருப்பான். ஸோ அந்த வந்து பொண்ணு வந்து என்ன பண்ணும், குளிச்சுட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, அந்த கொடூரமா கொலை பண்ணவங்களோட ஃபேஸ வந்து பார்த்திருப்பா. ஓகேங்களா? அட தக்காளி! அப்ப யார் தான்டா கொலையாளின்னு சொல்லிட்டு வெளிய இருந்து இவளுக்கு யார் ஹெல்ப் பண்றா? அந்த கல்யாணிக்கு யார் ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கண்டுபிடிச்சலான்னு பார்க்கும்போது, அவன் சொல்ற அங்க அடையாளத்துல பார்த்தா, அது வேற யாரும் இல்லங்க. நம்ம வரலட்சுமி சரத்குமாரு. அடேய்! அப்ப இவ்வளோ நேரம் கொலை பண்ணது இவங்க தானா? இந்த வரலட்சுமி சரத்குமார் யாரும் இல்ல. அந்த லியோனல் பையனோட அம்மா. அப்பதான் நமக்கு ஃபேஸா காட்டுறாங்க. சும்மா தெறிக்க விட்டுரும் இந்த சீன்லாம் நீங்க தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டோரிய வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? என்னன்னா இவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, வீட்டெல்லாம் ஜப்தி பண்ண வந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்லியிருப்பான், "நீ என் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணா இருந்தா, நான் வந்து வீட்ல ஜப்தி பண்ண மாட்டோம்." அந்த மாரி ஏதாவது பேங்க்ல இருக்க லோனுக்குனால அந்த மாரி வந்து சொல்லியிருப்பாரு. அவரு வந்து சும்மா கைய வச்சு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இத வந்து என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து பார்த்திருப்பான். அவங்க என்னன்னு பார்த்துட்டு, அம்மா வந்து ராங் இதுல வந்து இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஓர வந்து அடிச்சுப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வீடையும் இப்படி வந்து அடமானம் பண்ண போறாங்க. வெளிய வந்திருக்க முடியாது. சின்ன பையன் வேற இருக்கான்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாங்க, நமக்கு போதுமான அளவுக்கு வருமானம் எதுவுமே கிடையாது. ஸோ இவன வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்டல்ல தங்க வச்சு இது பண்ணிடலாம். நான் கூட நம்ம ஏதாவது ஒரு வீட்ல வந்து இருந்திருப்பேன் அந்த மாரி சொல்லிட்டு, இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, ஹாஸ்டல்ல வந்து தங்கியிருக்காங்க. ஆனா இவன் வந்து இந்த மாரி ஹாஸ்டல்ல இவங்க வந்து நெறைய பேர் ராக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இவன் சொல்ற கொடுமைய வந்து சொல்லியிருப்பான்.
ஐ மீன் சொல்ல வந்திருப்பான். பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கேட்கறதுக்கே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் சுற்றி வந்து பிரச்சனை இருக்கும். ஏன்னா வீடு ஜப்சி பண்ண போகிறாங்க, அந்த ஒரு பிரச்சனையில் நான் அப்புறம் பேசுறேன்டா, இப்போ பார்த்தா அழுதுட்டே இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி இவங்க வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் இந்த பிரின்ஸ்பால் வந்து, அது அந்த போலீஸ்காரர் வந்து சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, சார் அவனை எப்படியோ மிரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் இந்த கேஸை வந்து வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 பேர் இருக்காங்க கேங்கு, அவங்கள இவன் ஏதோ தப்பாக வரைஞ்சி வச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அவனை அதுக்கப்புறம் டிசி கொடுத்து அனுப்பிடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு கெஞ்சி இவங்க வந்து சார் அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு, டேய் நீ இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லவும், அவன் இல்லைம்மான்னு சொல்லிட்டு கையை நீயே கிழிச்சு வச்சிட்டான் போல, பைத்தியமான நீ நீ பிராந்தி மென்டல் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த கையெல்லாம் கொடூரமாக கிழிச்சு வச்சு அவன் ரொம்ப ரேங்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபேன்லாம் விட்டு விட்டு வெறும் பேண்டிஸோலாம் வந்து ஓட ஓட விட்டுருப்பாங்க. அந்த ரொம்ப வந்து கொடூரமான வேலை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் என்ன பண்ணான், இவன் அழுது சொல்லியிருப்பான். ஆனாலும் இவங்க அம்மா வந்து கேட்டுக்க மாட்டாங்க. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான். எங்கடா போறேன் எங்கடா போறேன்னு சொல்லிட்டு துரத்திட்டே வருவாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு உயரமான உச்சி இருக்குல்ல, அங்கே என்ன சொல்ல லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து இவன் கீழே குச்சி செத்து போயிருப்பான். இதை பார்த்து இவங்க கதறி கதறி அழுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பையன், ஏன்னா பசங்க போயிட்டாங்க. இவன் பையன் வந்து ஹாஸ்டல் தங்க வச்சு படிச்சிருப்பாங்க. ஆனால் இவன் ஏதோ சொல்ல வந்திருப்பான். ஆனால் இவன் கொஞ்சம் பிராந்த மாதிரி இருந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் சுவாபங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இவன் வந்து இவங்க சொல்கிறதே கேட்டுக்க மாட்டாங்க. இவனும் இறந்த பிறகு ரொம்ப வந்து இவங்க வந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுருப்பாங்க. தென் வந்து நம்ம ஏஎஸ்பி என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க அதாவது அந்த பையன் தங்கியிருந்த இறந்துட்டான்ல, அந்த பையன் தங்கியிருந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாரு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குமான்னு. அப்போ வந்து அவன் புக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு இடத்த பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. அது நமக்கு என்னன்னு இங்கே வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னதான் குழப்பறான்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஹெட் மாஸ்டர் வந்து பீதியில் வந்து ப்ரேலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டலில் வார்டனா ஒருத்தர் இருப்பார்ல, அவரை வந்து நம்ம வர வச்சு அவங்க வந்து கொலை பண்ணுற மாதிரி. ஏன்னா இவன் வந்து அந்த பசங்கள்லாம் இது பண்ணும்போது இவனை வந்து பேக்கிங் பண்ணும்போது இந்த ஆளு உடந்தையா தான் இருந்திருப்பாரு. அவங்க சாப்பிடக்கூட சாப்பாடு தட்டை கீழே விட்டுருப்பாங்க. இந்த ஆளு உட்காந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்கள கொலை பண்ணுற வரும்போது என்ன பண்ணுவார், இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டியிருப்பாங்க. யாரையோ ஒருத்தர் வந்து இவர் ஷூட் பண்ண மாதிரி சொன்னா, அது வேற யாரும் இல்லை, வரலட்சுமி சரத்குமாரை இவர் வந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. இந்த சீனை வந்து நான் வந்து எப்படி வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. என்னன்னா இந்த வாரணா வந்து இருப்பார்ல, அவரை வந்து இங்கே வந்து சுட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆனால் அவர் வந்து பழச்சிப்பாரு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கும். அப்போ வந்து அவர் தான் அந்த கதையை வந்து ரிவீல் வந்து பண்ணுறாரு. அந்த பையனுக்கு நான் பண்ண பாவமோ என்னமோ தெரியல. அதாவது இந்த ரேக்கிங் பண்ணும்போது அவனை தடுக்காம, அவனை காப்பாற்றாம, அவன் கூட இருக்கவங்க நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன். அதனால என்னமோ தெரியல, என்னுடைய ஓன் பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்து போயிட்டான். அதனால என் ஒய்ஃபும் வந்து ஒரு மென்டலி ப்ராப்ளம் மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்க நம்ம லியோனோட அம்மா வந்து பார்த்தேன். அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, உங்க பையனுக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு நடந்த கொடூரமான சம்பவங்கள்லாம் வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கே இந்த சீன பார்த்தா ரொம்ப அழுகையா வந்துரும். ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தான் வந்து இவன் வந்து சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுகையா வந்துருது. ஓகேங்களா. நம்ம பையன இந்த மாரி பண்ணி இது பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணிக்கு சப்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. யாருன்னா கல்யாணியும் உங்க பையனும் தான் நல்ல க்ளோஸா வந்து இருந்திருப்பாங்க. அக்கா அக்கான்னு ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. அந்த கல்யாணம் வந்து எல்லாரும் கேங் பங் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து யார் யார் பண்ணாலும் அவங்க வந்து ரிவெஞ்ச் பண்ணணும். அந்த சேம் டீம் தான் இவனையும் வந்து என்ன பண்ணியிருப்பானுங்க வந்து ரேகிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போட்டு தான் பக்காவா வந்து ஸ்கெட்ச் போட்டு எல்லாரையும் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. இதை வந்து என்ன பண்றாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட இந்த கமிஷனர் வந்து எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல தான் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு, எல்லாம் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆனாலும் நீங்க பண்ண தப்பு தான். ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்க கூடாது. ஒரு உயிர் எடுக்க தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவர் வந்து ஏஎஸ்பி வந்து என்ன கேஸ் வேணா நம்மளா போட்டுக்கோங்க, நான் என் வழியில கரெக்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா சொல்லிட்டு இவர் வந்து வெளியே வந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா அது ஒரு நைட் ஆன டைம் மாதிரி இருக்கு. அங்கே வந்து சரியான மழை பெய்யுது. காருக்குள்ளே இருந்துட்டு உண்மையில அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபைனலான ஒரு கிளைமேக்ஸ் வந்து சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த வார்டன் வந்து இருக்கார்ல, அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது, இந்த பையனுக்கு இந்த மாரி சம்பவம் நடந்திருக்கு. இவருக்கு வந்து மனசு வந்து இதா இருக்கும் பார்த்தீங்களா? என்ன பண்ணுவாரு, இந்த பையனையே என்ன பண்ணுவாரு, அங்க உள்ள செவுத்துல வந்து எழுத வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா, இவங்க அம்மாகிட்ட வந்து எல்லாம் வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்து இவங்க அம்மா, வார்டனு எல்லாரும் வந்து இதாயிட்டாங்க. ஓகேங்களா? பையன்கிட்ட அந்த நோட்ல வந்து ஆல்ரெடி செவுத்துல வந்து எழுதிருப்பாங்க. யார் யார் என்னென்ன பண்ணாங்க, இவங்க வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இவன் இந்த மாரி 5 பேர் என்ன வந்து ரேக்கிங் வந்து ரொம்ப டார்ச்சர் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர்தான் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் ஃபோட்டோ யாரா எடுக்க வச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஏஎஸ்பி ஸ்டாலினோட தம்பி. ஓகேங்களா. அவன் தானே ஃபோட்டோ எடுக்க வச்சிருப்பான். ஸ்டார்டிங்ல அவன வெறுமனே இந்த மாரி
இவன் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதுதான் வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சிருப்பாங்க. இவன் எழுதி வச்சது தான் என்ன பண்ணுவான், யார் யார் கொலை பண்ணாங்களோ அந்த இடத்துல இவன் ஃபோட்டோ ஃப்ரேம் சொன்னேன்ல ஒரே அ மா இதுல வந்து இருந்துச்சு. ஃப்ரேம் சைஸ்லலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுல தான் எடுத்திருப்பானுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதெல்லாம் வந்து இவர் வந்து ரிவைண்ட் வந்து பண்ற மாரி வந்து காட்டுவாங்க. அது இல்லாம அந்த நோட்டு புக்ல அப்படி அவர் என்னத்த பார்த்து வந்து ஷாக் ஆனாரு. அதாவது இவன் வந்து எல்லாரையும் கொலை பண்ணும்போது, கொலை பண்ண நெக்ஸ்ட் யார கொலை பண்ண போறான்னு அவன் பேர் வந்து போட்டிருப்பான். ஆனா ஃபைனலா ஒருத்தன கொலை பண்றவன் மட்டும் பேர் வந்து போட்டிருக்க மாட்டான். ஆனா அந்த வாட்ச் சிம்பல் வந்து வந்து போட்டிருப்பான். அது வேற யாரும் இல்ல. இவனோட அம்மாவ தான் அந்த நோட்ல வந்து போட்டிருப்பான். இவங்க அம்மா வந்து இத்தன பேர் இவன ரேக்கிங் பண்ணி கொடுமைப்படுத்தினதையும் இவன் கேட்காம, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பர்சனல் இஷ்யூ வந்து இருக்கும். புருஷன் இருந்துட்டான், வீட வந்து ஜப்தி பண்ண போறாங்க. அத வந்து வீட்ட விட்டு வெளிய வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்றது? அதனால தான் அந்த பையன வந்து சேர்த்தோம். அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம அம்மா ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து காப்பாத்தலையே. ஸோ சொல்லிட்டு ஐ கில் யூ மம் அந்த மாரி அது எழுதி வச்சிருப்பான். இத பார்த்துட்டு தான் இவரு என்ன முடிவு பண்ணுவாருன்னா, நெக்ஸ்ட் இவங்க அம்மாவையே தான் இவன் வந்து கொலை பண்ண போறான். அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஐ வாண்ட் டூ கில் மாம் அப்படின்னு போட்டிருப்பான். ஐ நோ மாம் வந்து டெலிட் பண்ணிட்டு, உடனே வந்து இப்பலாம் ஸ்டார்ட்டிங் சீன்ல உங்க பையன் வந்து லியோன் வந்து கடைசியா கொல்ல ஆசைப்பட்டது யார் தெரியுமா? உங்கள தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவங்களும் இப்படி பார்க்கறது கூட டமா டமான்னு சுட்டுருவானுங்க. சுட்டு அப்படியே இவங்க அப்படியே வந்து அந்த பெரிய உச்சி பழைய பில்டிங் சொன்னேன்ல, அங்கேருந்து அப்படியே வந்து வந்து கீழ குதிக்கிறாங்க. கீழ குதிக்கும்போது அவங்க பையன் ஆல்ரெடி இறந்துட்டான் பார்த்தீங்களா, அந்த பையன் மேலேருந்து அம்மா அப்படின்னு கத்துற மாரி ஒரு சீன் இருக்கும். இவங்க அப்படியே ஏக்கத்தோட பார்க்குற மாரி இப்படி வந்து ஒரு சீன வந்து காட்டுவாங்க. இதத்தான் வந்து உண்மையில வந்து சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. எதனால இவரு வந்து சுட்டாருன்னு. ஆனா அந்த விமன் ரைட்ஸ் கிட்ட இவரு சுட்டதுக்கான ரீசன வந்து சொல்லியிருக்கவே மாட்டாரு. அவங்க வந்து நெறைய கொலைகள வந்து பண்ணாங்க. அதுக்காக தான் அவன வந்து சுட்டாரு. ஆனா உண்மையில அவங்க பையன் வந்து கடைசியா வந்து அவன் ஆசைப்பட்டது, அவங்க அம்மாவையும் கொன்றணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து பட்டுருப்பான். அதுக்காக தான் அவன் சுட்டுருப்பாரு. அவனோட ஆன்மா வந்து சாந்தி அடையறதுக்காக. உண்மையில இந்த படம் எப்படி காய்ஸ் இந்த தக்காளி தாறுமாறா எடுத்திருந்தானுங்களா? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 18+ மட்டும் இந்த மூவிஸ வந்து பாருங்க. ஓகேங்களா? அண்டர் ரேட்டட் மூவிஸ் வந்து பார்க்காதீங்க. படத்தோட பேரு தீரம். 2025ல இறங்குச்சு. சன் நெக்ஸ்ட்ல வந்து இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பாருங்க. நாளைக்கு வேற ஒரு படத்தோட உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரை டாடா பை பை சி யூ. திஸ் இஸ் பரமேஷ். ஓகேங்களா? தமிழ் வாய்ஸ் ஓவர் பரமேஷ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை காய்ஸ்.